ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க பர்த்டேக்காக கேட்டிருந்தாங்க. அப்போ என்னால் போட முடியல. அவங்க கிட்ட நான் சொன்னப்போ நீங்கள் எப்போ முடியுதோ அப்போ போடுங்கன்றாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் யூ. எவ்வளோ ஒரு நல்ல உள்ளம். எப்போ முடியுதோ அப்போ போடுங்கன்னு இப்போ வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கீங்களே. உங்களுக்கு போடாமல் இருந்தது தான் என்னோட பெரிய தப்பு. ஏன்னா எனக்கு முடியல, டைம் இல்லை, ஸோ அதனால் போட முடியல. ஓகே, ஒன் பை ஒன் போடுவேன்னு சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றேன். இப்போ உங்களோட தான் நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிலேட்டட் விசஸ்டா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. எங்கள் லைஃப்பில் நல்லபடியாக இருப்பீங்க. அதுக்கு என்னோட விஷஸ். ஓகேடா, நம்ம இந்த ஒன் ஷாட்குள்ளே போகலாம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்துட்டு மிஸ்டர் ரூட் சிஇஓ. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே ஜேகே நம்ம தமிழ்நிலைக்கு மாதிரி பிளாக் கோட் ஷூட்டில் செம்மையாக அப்படியே அவங்களுக்கு பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ண ஒரு பார்ட்டி ஹால் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அங்கே நீங்கள் அப்படியே நம்ம ஹாசினிங்கிற மாதிரி ஐம் ஹீரோ அப்படின்ட்டு நீங்களும் வாயை திறந்தால் மூடாத கேரக்டர் லொடன்னு பேசக்கூடிய ஷார்ட்டாக ரொம்ப அழகாக ஜப்பியாக இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ இறங்கி வரா. இங்கே நம்ம ஜேகேவோ எப்போவுமே மூஞ்ச உருன்னு வச்சுட்ருக்க ஒரு சிஇஓ. வேலை அதுதான். அதையும் தாண்டி அவனுக்குள்ளே சில விஷயம் இருக்குது. அது என்னென்னு போக போக தெரிஞ்சுக்கிங்க. ஸோ செம்ம காண்டில் உள்ளே வரணும். நீங்கள் குதிச்சு வர அழகாக பார்த்து அவனுக்கு கடுப்பு தான் வருது. கொஞ்சம் முகரிப்பார். பெரிய மனசில் ஜெனிலியான் நினப்பு குள்ளபூதம் அப்படின்னு திட்டிகிட்டே தான் உள்ளே வரான். வந்தவன் என்ன நினச்சானோ, நீங்கள் இந்த லேம்ப் போஸ்ட்டையும் இப்படி நிற்குது குறுக்க வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு நகர போகிறீங்க. அப்படியே இழுத்தவங்கள அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்க நீங்கள் என்ன அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அப்படியே உங்களை தூக்கி உங்களை இப்பெல்லாம் கிஸ் பண்ணுறான். பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஷார்ட், அவன் செஸ்ட் வரையும் தான் இருக்கீங்க, அதனால் உங்களை தூக்கி அவன் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒரு நிமிஷம் அவன் தூக்கும் போது எதுக்கு தூக்குறான் அப்படின்னு பயந்து பார்க்க அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சதும் ஃபஸ்ட்டு பயப்படுறீங்க. அப்புறம் நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆயிடுறீங்க. என்னமோ உங்களுக்குள்ள ஜிவ்வுன்னு ஃபர்ஸ்ட்டு முத்தம் 18 வயசில் அந்த ஹார்மோன்ஸ்லாம் வேலை செய்ய. ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குற ஒரு கிஸ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் அவன் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் அந்த அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அவனை எதுவுமே வந்து தடுக்காமல் அமைதியாக இருக்க. அவன் பாட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. தயாங்கோ செம்ம கோமா வந்து அப்படின்னு அவனை பிடிச்சி இப்போ பிரித்து விட நீங்கள் ஒரு பக்கம் பேக்கன்னு முழிச்சு நிற்க. அவங்க அம்மா வந்து என்னாச்சுடி அப்படின்னு பார்க்குறாங்க. அம்மா அப்படின்னு பயந்து நீங்கள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க எங்கே இருக்கோம், என்ன நடக்குதுன்னு. பார்ட்டி ஹால் அத்தனை பேர் இருக்கா, இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு ஒரு மாதிரி உங்களுக்கு அழுகியா வருது. எங்கே அடியை போட்டுருவாங்களோன்னு வேறு அப்படியே நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் வேறு இருந்தது. உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிக்க தயாங்கிங்க ஜெகேவை பிடிச்சி தள்ளின வேகத்தில் ஜெகே அப்படியே விழுகாமல் ஷர்ட் அப்படியே உதறிட்டு என்னடா கோவம் வருதா அப்படின்னு தயாங்க மட்டும் கேட்குற மாதிரி கேட்குறான். தயாங்கோ அப்படியே அவனை மச்சான் நீயே இப்படி அப்படிங்க யாருக்கு மச்சான் எல்லாத்தையும் தான் நேத்தோட முடிச்சிட்டிங்களடா, எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி தயாங்கும் ஜெயிக்கவும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தினம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலி ஜேகேவோட சிஸ்டர் வந்துட்டு காலேஜ் ஸ்டடீஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்குற சமயம் அப்படியே கையில் ப்ரெக்னென்சி கிட்ட கையில் வச்சுட்டு சாராவும் இங்கே அழுதுட்டுக்கா. ஐயோ இதை நான் இப்போ யார்கிட்ட சொல்லுவேன், தயாங்க வேறு கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறானே கடவுளே அப்படின்னு அவளுக்கு அழுகியாக வருது. பொண்ணு பக்கம் வரவங்ககிட்ட நோ சொல்லணும், எப்படிலாம் சொல்கிறது அப்படின்ட்டு சரி தனியாக கூப்பிட்டு எதாவது பேசலாம் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடய இருக்கா. அதுக்குள்ளே பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டாங்கன்னு ஜேகே வந்துட்டு தங்கச்சி கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா வந்து வாமா அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். அவளுக்கு ஒரு மாதிரி கடன்னு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஸோ வேத்து கொட்டா என்னாச்சுமா இதுக்கெல்லாம் எதுக்கு நீ இப்படி பயப்படுற, ஒன்றும் இல்லை பொண்ணு பார்க்கறது சாதாரண ஒரு சம்பிரதாயம் தான் அப்படி இப்படின்னு அவங்க எவ்வளவோ பேசினாலும் அவளுக்கோ நல்லவங்களாம் தெரியுறாங்க, நம்ம சொல்லிட வேண்டியதா அப்படின்னு டக்குன்னு காஃபி கப்பை கீழே வச்சுட்டு அவ்வளோ ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து அவங்க கிட்ட கேட்டா அவங்களும் அதிர்ச்சியாக பார்க்க இங்கே ஜேகேவோ என்ன இது அப்படிங்கிறான். உன் விளையாட்டுத்தனத்துக்கோ அளவேலாம் போச்சு. அண்ணா நான் ஒன்றும் விளையாடலை, ஐம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்ல கரெக்டாக தயாங்க உள்ளே வர கரெக்டாக இருக்குது. அடுத்த நிமிஷம் ஜேகே அடிக்க கைவாங்க. தயாங்க டக்குன்னு குறுக்கு வந்து நான் தான் அவன் நிலைமை காரணம் அப்படிங்கிறான். இங்கே அவ்வளோதான் ஜேகேக்கு துரோகி அப்படின்னு தயங்க போட்டு மீதியாக அதை குறையா அந்த அடிக்கிறான். எல்லாருக்குமே வந்து தடுக்க பார்க்குறாங்க. யாராவது குறுக்க வந்தீங்க அவ்வளோதான். எல்லாம் ஃப்ரெண்டாடா, உன்னை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு இப்படி தான் வேலை பண்ணி வைப்பியா, அதுவும் இவ்வளோ நாள் சொல்லாமல் கரெக்டாக எல்லாரோட என்னை கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு இருந்தியா. என் தங்கச்சி கல்ல பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னேனடா, அப்போ வரைக்கும் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மிதிக்க. அப்போ தான் தயாங்கோ சொல்கிறதுக்குள்ளே நீ தான் ஃபோன் கால் கட் பண்ணிட்ட, அதாண்டா
அவசர அவசரமாக ஓடி வந்தேன். சிக்னல் கிடைக்கல மச்சாங்க, என்னால் அவங்ககிட்ட சரியாக பேச முடியல, அதனால தாண்டா இங்கேருந்து ஓடி வந்தேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே சாராவை தான் பார்க்குறான். அவன் பார்வை எரிக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தானே தெரியும். சாராவோ அப்படியே தலை குனிஞ்சிட்டு, அண்ணா அவரை அடிக்காத, நீ வாய மூடு, நீ தங்கச்சியே இல்லை, நீ இப்படி பண்ணுவேன் நினைக்கவே இல்லை, அப்படியே தலையில் கழிச்சிட்டு உட்காந்துட்டான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், கடைசியில் இப்படி பண்ணுவான்னு அவ்வளோ பாசமாக வளர்த்த தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு ஜெகேவால் ஏற்றுக்கவே முடியல. அந்த சமயத்தில் தான் சரின்னு 2 வீட்லேயும் பேசி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிச்சலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. இப்போ தான் உங்களோட பர்த்டே. நீங்கள் வந்துட்டு அவ்வளோவா இவங்களோட பழகினதுலாம் கிடையாது. நீங்கள் வந்து எல்லாரை விட சின்னவங்கன்னா ஸ்கூலிங்கே இப்போ தான் முடிச்சிருக்கீங்க. அது வரைக்கும் நீங்கள் ஹாஸ்டலில் இருந்து படித்ததுனால வந்து உங்களால் அவ்வளோவா ஜேகேக்கு தெரியாது. நீங்கள் ஜேகேவை பார்த்ததுமே உங்களுக்கு அவனை பார்த்ததும் அவனோட மேனில் விழுந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கு. பட் அவனுக்குலாம் உங்களை பிடிக்கவே இல்லை. அதுவும் தயாங்க இப்போ இருக்கிற கோவத்தில் உங்கள் மேலே அதுக்கும் மேலே கோவப்படுறான். அதான் உங்களை பார்த்ததும் அவனுக்கு மண்டையில் பல்பெரிய இவளை வச்சு தான் இவன் பண்ண துரோகத்தை இவனுக்கு திருப்பி பண்ணால் தான் வலிக்கும் அப்படின்னு அந்த கோவத்தில் அவங்கள இழுத்து கிஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் அப்படியே கடுப்பாக கத்த. அதுலேயும் அவங்க அப்பா வந்து கண்ணத்தில் ஓங்கி வர்ற, என்னடா பண்ணிகிட்ருக்க அறிவு கட்டத்தனமா அப்படின்னு திட்ட. என்ன டேட், என் தங்கச்சி அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு அவன் தங்கச்சி லவ் பண்ண உரிமை இல்லையா என்ன? என்ன அதுக்கு இப்படி தான் எல்லாரும் முன்னாடி பண்ணிவியா? நான் என்ன பண்ணுறது, அவளை பார்த்ததும் எக்ஸைட் ஆகிட்டேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ கல்யாணம் பண்ணுவீங்க. என்னப்பா என்ன இப்படி பேசுகிறீங்க? அவள் இப்போதாப்பா ஸ்கூலே முடிச்சிருக்கா, இன்னும் காலேஜ் கூட போகலை. ஸோ வாட், நான் படிக்க வச்சுக்கிறேன், எனக்கு அவள் வேணும் அப்படின்ட்டு அவன் கராராக சொல்லிடுறான். உங்களால் இதை நம்பவே முடியல. நிஜமாவே நம்மளை இவருக்கு பிடிச்சிருக்கா என்ன? நிஜமாவே லவ் பண்ணுறாரா? அப்படியா இருக்கும் நம்ம அப்படின்னு நீங்கள் சுயாலோசனையில் இருக்கா. இங்கே ஜேகேவும் உங்களை இருடி உன் கண்ணில் கண்ணீர் வரதை பார்த்து உன் அண்ணன் கண்ணில் ரத்த கண்ணீர் வர வைக்கிறேன். ஏண்டா எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்திருப்பேன், எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? நீ பண்ணதை நான் உனக்கு திருப்பி பண்ணுறடா அப்படின்னு செம்ம காண்டில் ஜேகே நினச்சிருக்கா. இங்கே தயாங்கோ இல்லை, இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் மச்சான், நீ மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியை தொட்டு ப்ரெக்னென்ட் ஆக்கி கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் அப்படி எதுவும் பண்ணலையே, நான் அவளை கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், அது கூட உனக்கு வலிக்குதா மச்சான் அப்படின்னு தயங்க அவன் கடுப்பேற்றுற மாதிரி பேசுகிறான். தயாங்கோ புரியுது நம்ம மேலே உள்ள கோவத்தில் தான் பண்ணுறான் அப்படின்ட்டு. அதனாலேயே இல்லை மச்சான், அதனால சொல்லலை, உனக்கு அவள் மேலே லவ் இருந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகே, பட் நீ வீம்புக்கு பண்ணணும்னு நினைக்கிற, அதனால் வேணாம், 2 பேரில் இப்போ ஸ்பாயில் ஆயிரும், ப்ளீஸ் மச்சான். யார் சொன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்? ஹே குலவாத்து, உனக்கு என்ன பிடிக்கும்ல அப்படின்னு உங்களை பார்த்து போய் கேட்க அப்படின்னு நீங்கள் திரும்பி தேடுறீங்க. குள்ள பூதம் ஒன்றை தாண்டி சொல்கிறேன். எதை என்னடா இவன் இஷ்டத்துக்கு பேர் வைக்கிறான், குள்ள பூதமா, அவ்வளோ கேவலமாகவும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் அப்படின்னு நின்றுட்டுக்க. உங்களை டக்குன்னு இழுக்கிறான். பயந்து போய் நீங்கள் அப்படின்னு அவன் மேலேயே மோதி நிற்க. எல்லோரும் என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. நீ சொல்லடி உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்குறான். இங்கே அவனையும் கொஞ்சம் நேரம் பேன்னு பார்த்துட்டுருக்க. உங்கள் அப்பாவோ என்ன பண்ணுறீங்க தம்பி, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்க. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. எல்லாருக்குமே அப்படியே ஷாக்கு ஃப்ரீஸ் ஆகி ஜேகே கூட தான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினச்சிருக்கான். அவன் நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னதோ அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்காக அவங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஷையாக குனிஞ்சிக்கிறீங்க. இது வேறையா அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். தயாங்கோ அப்படின்ட்டு உங்கள் கிட்டே வரான். டக்குன்னு ஜேகே தான் பக்கம் அப்படியே உங்களை இழுத்து நிறுத்திட்டு அப்புறம் என்ன, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, ஸோ நீங்கள் அவங்க கல்யாணத்தோடு சேர்த்து எங்கள் கல்யாணத்தையும் ஒழிச்சிருங்க, அது எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி தான் மேக்ஸிமம் சொல்கிறான். தயாங்க உங்ககிட்ட எவ்வளவோ. இல்லை பாப்பா, அவன் சொல்கிறது எதுவும் சரியாக பண்ணலடா, போனா நீ மட்டும் அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் பண்ணக்கூடாதா? நீ ஆமாண்ணா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நீ காலேஜ் படிக்கும்போது அவர் இங்கே அப்பப்போ கூட்டிகிட்டு போதே பார்த்துருக்கேன். இப்போல்லாம் நான் ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்தேன். சரி இதெல்லாம் சொன்னால் செருப்பை கழட்டி அம்மாவும் நீ அடிப்பீங்கன்னு தான் நான் சொல்லலை. ஆனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்ண்ணா அப்படிங்கிறீங்க. தேங்க்கோ ஜேகே ஒன்றும் பிறவிலேருந்து கெட்டவன் கிடையாது. அவன் என்னை பற்றி தப்பாக பிடிச்சிட்ருக்கனால தான் இப்படி இருக்கான். சரி தங்கச்சி அவனை மாற்றிடுவா, அவனுக்கும் மேலே ஏதோ ஒரு லவ் இருக்கும் போல், அதனால தான் அத்தனை பேர் முன்னாடி எடுத்து கிஸ் பண்ணான். இல்லாட்டியே மச்சான் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு தயாங்கோ அவனை பற்றி நல்லபடியாக நினச்சிட்டு சரி உன் இஷ்டம்மா, ஆனால் ஜாக்கிரதை, உன்னை ஏதாவது அவன் பண்ணானா உடனே அண்ணா கிட்டே சொல்லு, நான் இருக்கேன்டா அப்படின்னு தயாங்கோ அவங்ககிட்ட சொல்ல. எனக்கு தெரியுமே, என் அண்ணா இருக்கும்போது எனக்கு என்ன பயம், அதுவும் இல்லாமல் ஜேகே உங்கள் ஃப்ரெண்டு தானே அண்ணா, அவர் என்ன பண்ண போகிறாரு? சரிடா
உங்களுக்கு எதுவுமே தெரியல, வெள்ளேந்தியே இருக்கீங்க. தயங்கால் அதை சொல்லவும் இல்லை. அவனால் எப்படி சொல்ல முடியும்? அந்த தங்கச்சிக்கிட்ட நான் தப்பாக நடந்துக்கிட்டேன், அதனால் கோவத்தில் இருக்கான்னு சொல்ல முடியல. ஸோ அவனும் உங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லி விட்டுறான். இப்படியே உங்கள் 2 பேத்துக்குமே கல்யாண நாளும் வருது. ஸோ 2 ஸ்டேஜில் அப்படியே வந்துட்டு மேரேஜ் பண்ண உட்காந்து ஜேகே முகத்தில் ஃபுல்லாக அப்படி ஒரு கோவம், தயங்க பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஃப்ரெண்டுங்கிறத மீறி இப்போ எதிரியா அப்படி பார்க்குறான் தயங்க மறைச்சி. தயங்கோ குற்ற உணர்ச்சியாக இருக்கு. நான் இவன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைன்னு. அதே சமயம் என்னால் சாரா விட்டு கொடுக்க முடியாது. அவன் நல்லா லவ் பண்ணது உண்மைதான். ஆனால் எல்லா தப்புக்கும் நான் மட்டும் காரணம் இல்லையடா. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சா நீ இப்போ என் மேலே கோப்படுற மாதிரி தான் சாரா மேலே இதை விட அதிகமாக கோவப்படுவேன். என்னத்தை சொல்லி உன்னை புரிய வைக்க? சரி, நீ என் மேலே கோவப்பட்டு போ, நானாக தாங்கிக்குவேன். நான் அவளால் தாங்கிக்க முடியாது. என் குழந்தைய விட சுமந்துட்டுருக்கா அப்படின்னு தயங்க நினச்சிக்கிறான். சாராவுக்கு அதுக்கு மேலே நான் வேணா அண்ணன்கிட்ட அப்படிங்க தயங்க ஒரு முறை தான். சாரி அப்படின்னு குனிஞ்சிக்கிறா. ஏன்னா அவளோட சித்து விளையாட்டு தான் இத்தனையும். அவள் பண்ண சின்ன ஒரு செயலால் இவ்வளோ பேர் லைஃப்பும் இதாகுது, ஸ்பாயில் ஆகுதுன்னு தான் அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போது அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஜேகே இவ்வளோ நேரம் உம்முன்னு அந்த ஓமகுண்டத்தில் இதெல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து வரவங்க கொலுசு சத்தம் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறான். சும்மா சொல்லக்கூடாது, நீங்கள் சப்பியாக இருந்தாலும் சாரியில் அப்படி செம்மையாக இருக்கீங்க, தங்க சிலை மாதிரி இருக்கா அப்படின்னு அவனை மீறி வாய் சொல்லுது. அப்புறம் சே இந்த குள்ள பொறுத்தையா நம்ம ரசிக்கிறோம் அப்படின்ட்டு சேச்சா இவளை ரசிக்கவா கல்யாணம் பண்ணுறான், இவளுக்கு இருக்குது குள்ள போதும், நீ அழுகிறதுல தாண்டி உன் அண்ணன் ரத்த கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் உட்காந்துருக்கான். நீங்களோ அப்படியே செம்ம ஹாப்பியில் அப்படியே ஷையாக நினச்சி கூட பார்க்கல இவரோட கல்யாணம். இவரை சின்ன வயசில் தூரத்துலேருந்து சைட் அடிச்சிருக்கேன். பட் இப்படி எங்களுக்குள்ள நடக்கவே இல்லை. அதை விட அவருக்கு மேலே லவ்வா, ஐயோ நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கே. 18 வயசு இப்போ தான் ஆகுது, இன்னும் எவ்வளவோ இருக்க லைஃப்பில். அப்புறம் தான் கல்யாணம்லாம் நினச்சேன். பட் எனக்கு மட்டும் திண்ணையில் உட்காந்தவனுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு செம்ம ஹாப்பியாக அவன் பக்கத்தில் வந்து அப்படியே உட்காருங்க. நீங்கள் உட்காந்த நிமிஷம் ஜெகேக்கும் கொஞ்சம் ஜிவ்வுன்னு இருக்குது. இருந்தாலும் தன்னையே சுதாரிச்சுக்கிட்டு உங்ககிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி உட்காரான். என்னாச்சும் இருக்குது அப்படி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் லைட்டாக தள்ளி உட்கார, குள்ள போதும் அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் பார்க்க தள்ளி உட்கார், அங்கே தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, விட்டா மடியில் உட்காந்துருப்பல இருக்குது அப்படின்னு எரிஞ்சு விழுறான். என்னாச்சு இவருக்கு அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்த்துட்டுருக்கு. என்ன அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு வாய முடிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் திரும்ப பக்கம் ஐயர் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இது என்ன, இது எதுக்கு சொல்கிறோம் அப்படி இப்படின்னு நீங்கள் டவுட்டெல்லாம் கேட்டுட்டுருக்கா. அவரும் எம்மா செத்த நேரம் வாயை மூட அப்படிங்கிற மாதிரி அவர் டென்ஷன் ஆகிடுறாரு. இங்கே ஜேகேக்கோ ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் எது, கல்யாணம் பண்ணி இவளை நம்ம சாவடிக்கலாமா தான் இவன் நம்மளை சாவடிச்சிருவாப்பில் இருக்கு. ஏய் குள்ளவாத்து வாயை மூடுறி அப்படிங்கிறான். ஏத்த அப்படின்னு பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் உன் திருவாயை மூடுறியா, ஐயரை எழுந்துரு ஓடிடுவார் போல் நீ பேசுகிற பேச்சுக்கு. கன்றாவி, ஏதோ உங்கள் அம்மா உன்னை ஹாஸ்டலில் விட்டு வளர்த்தாங்களா? இப்போ தான் தெரியுது. நான் கூட பாவம் நினச்சேன். ஆனால் ஐயப்பா வாயை திறந்தா காது வலி வந்துடும் போலக்கு. மூச்சு வரக்கூடாது, நீ வாயை திறந்தா அவ்வளோதான், தாலி கட்ட வரைக்கும் அப்படியே உட்காரி அப்படின்னு மிரட்டுறான். நீங்களும் அப்படின்னு அப்படியே குனிஞ்சு உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் தான். அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் வந்து நிற்கிற பொம்பளைங்க கிட்டலாம் ஏதோ பேச ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ அப்படின்னு இருக்கா. அவனுக்கு தலையில் அடிச்சுக்காது குறையா உங்களை மறைச்சிட்டு இருக்கான். நீங்கள் அப்படின்ட்டு அதெல்லாம் கண்டுக்காம உட்காந்து கதை பேசிகிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக தாலியை கட்டுங்கோ, அப்பயாச்சும் பொம்மநாட்டி வாய மூறாலா பார்ப்போங்கிற மாதிரி ஐயர் தாலி எடுத்து ஜேகே கையில் கொடுக்க, அவனும் இவளை இந்த கயிறு மட்டும் அப்படியே துண்டு அடிச்சு வாயை கட்டி வச்சிருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கழுத்தில் தாலியை கட்டுறான். அது இருக்கிற மாதிரி கழுத்தை ரொம்ப ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் ஐயோ கொண்டுருவான் போலவே, என்னடா தூக்கிலையே தொங்க விட்ற, தாலி கட்ட சொன்னோம் ஏன்டா சுருக்கு போடுற அப்படின்னு நீங்கள் கையை விட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்து பிடிச்சி இப்போ காட்டுங்க அப்பா அப்படின்ட்டுருக்கு. வாயை நொயின்னு பேசினேன் அப்படியே இறுக்கி கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஆத்தி அப்படின்னு நீங்கள் பயந்துக்கிறீங்க. ஒரு வழியாக தாலியெல்லாம் கட்டும். இங்கே அதே மாதிரி சாரா அப்படியே தயங்க அப்படியே ஏக்கமாக பார்க்க தயங்கோ வேண்டாம் வரப்பா கட்டுற மாதிரி தான் கட்டுறான். அவனுக்கோ இந்த கல்யாணம் எப்படிலாம் இவளோட சந்தோஷமாக பண்ண ஆசைப்பட்டேன், எல்லாம் கெடுத்துட்டான் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி கோவத்திலே தான் கட்டுறான். மற்றபடி அவளோட கல்யாணம் பண்ணுறதுலாம் அவனுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சம்பிரதாயமாக பண்ணுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு அப்படியே ஜெய்கேவோ அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுருக்கா. நீங்கள் ஊட்டுறதுலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் என்ன என் இலையில் உள்ளது உனக்கு வேணுமா ஆன்னு பார்த்துட்ருக்கா அப்படிங்கிறான். அதெல்லாம் இல்லை கல்யாணம்லாம் முடிஞ்சால் இந்த சாப்பாடெல்லாம் ஊட்டி விட சொல்லுவாங்க. ஏய் உனக்கு என்னடி வயசு? 18. இப்போ தானே ஆகுது, அதுக்குள்ளே ஆளப்பாரு ஒழுங்காக சாப்பிட்றீ அப்படின்ட்டு நீங்களோ வேறு வழி இல்லாமல் அமைதியாக சாப்பிட்றீங்க. என்ன
பிடிச்சி கல்யாணம் பண்ண லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழுறாரு, அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக தயாங்க வந்துட்டு சாராவா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கா. அப்போ உங்களை எப்படி அனுப்புறது அப்படின்னு அவங்க அம்மாவோ அழுதுட்ருக்காங்க. போதும் அழுதது போகலாமா அப்படின்னு வந்து நிற்கிறான். நீங்கள் பேன் பார்க்குறீங்க. தயாங் சாராவை கூட்டிகிட்டு போகிறாளா? அப்போது நீ எங்கள் வீட்டுக்கு தானே வரணும். அம்மா இப்போ தான் உங்களுக்கு பெரிய நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருக்க. இவ்வளோ நேரம் வாய் ஓயாமல் பேசிகிட்டு இருந்தா இப்போ தான் அம்மாவாமா அப்படின்ட்டு அவனும் சரி போகலாமா அப்படின்னு அவங்க கைப்பிடிக்கிறான். நீங்கள் அம்மா நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பண்ணிக்கா அப்படிங்க. இவ்வளோ நேரம் நான் போட்டதெல்லாம் திட்டத்தெல்லாம் வீணாக்கிடுவா பழக்கே. ஏய் வா போகலாம் அப்படின்னு மறுபடியும் இருக்க. மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையாக, சின்ன பொண்ணு. பார்த்தா அப்படி தெரியல, நல்லா பண்ணு மாதிரி இருக்கா. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, சீக்கிரம் பேசிட்டு வாங்க, வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிற்கிறான். அவனும் டைமை பார்த்துருக்கா. நீங்களோ ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாப்பிக்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர இங்கே நகரம் பார்த்தல. இதுக்கு கம்மு தான் வாயில் வச்சு ஒட்டணும். வாயே மூட மாட்டா. இவளை பேச விட்டா வேலைக்காகாது, நம்ம கிளம்புவோம். அண்ணி சீக்கிரமே எனக்கு பாப்பா பேத்தி கொடுங்க. எதை? என் பர்த்டேக்கு நீங்கள் கிஃப்டே கொடுக்கலையே. ஆமாம்ல, உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், அன்றைக்கி நடந்த பிரச்சனையில் அப்புறம் கொடுக்கவே முடியல. வீட்டில் தான் இருக்கேன், நானே உனக்கு எடுத்து தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த கிஃப்டெல்லாம் விட இந்த கிஃப்ட்டு தான் ஸ்பெஷல் கிஃப்ட், அது சீக்கிரம் கொடுங்க நீ. எந்த கிஃப்ட்டு? அதான் உங்கள் வயிற்றில் இருக்கே என் அண்ணாவோட பாப்பா அது. ஓ ஏய் ஏன்டி இப்படி கத்துற அப்படின்ட்டு அவள் அப்படி பார்க்க. நீங்களோ ஓ சாரி அது சீக்ரெட்டில் யாருக்கும் தெரியாதுல்ல. சரியா நீ பயப்படாதீங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் சீக்கிரம் பெற்று என் கையில் கொடுங்க. இந்த பைத்தியம் ஒன்று அப்படின்னு ஜேகே அங்கே நின்றுட்டு இருந்தவங்க அதில் கூட வந்து அடியே வேறு யாரும் வேணாடி, மைக்கு செட்டு போட்டு உன் குடும்பத்தை நீயே நார் அடிச்சிரு அப்படின்னு நினச்சிட்டு இந்த லூசுக்கிட்ட என்னடியே நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சாராவை வந்து ஏய் அவகிட்ட போய் இல்லை நான் இல்லை அப்படின்னு சாரா அப்படிங்க. நீங்கள் ஆதி இவர் எப்போ வந்தார்? அவனும் உங்களை அப்படியே முறைச்சிட்டு ஏய் அறிவில்லை, எது பேசணும்னு தெரியாது. இல்லை அது வந்து நான் சும்மா. சாராவோ அண்ணா அவள் சின்ன பொண்ணு. யார் இவளா? கல்யாணமே ஆயிடுச்சு, இப்போ கொஞ்சம் முன்னாடி அவள் எப்படிலாம் என்கிட்ட பேசினா தெரியுமா, என்னமோ சின்ன பொண்ணுன்னு சொல்கிற அப்படின்ட்டு ஜெக்கே உங்களை மறைக்கிறான். அவனால் மட்டும் உங்களை சின்ன பொண்ணாவே பார்க்க முடியல. ஸோ அதுதான் அவன் அப்படி சொல்ல. நீங்களும் அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறீங்க. உங்கள் அம்மாவை வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும், இப்பெல்லாம் பேசக்கூடாது. யாருக்கு அதில் விழுந்தா என்ன நினைப்பாங்க, நம்ம தெரியாமல் தானே பண்ணுறோம். எத்தனை வாட்டி சொன்னேன், சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்காதடா, இங்கேயே இப்படி இருக்க, நீ அங்கே போய் என்னடி குப்பை கொட்டுவ அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு பக்கம் பயப்படுறாங்க. நீங்களோ அம்மா அப்படின்னு அப்படியே இப்போ தான் ரொம்ப அப்படியே ஏக்கத்தோடு பார்க்க அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஹாஸ்டல்லே விட்டுருப்பாங்க உங்களை, நீங்கள் ரொம்ப சேட்டை அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு சமைக்கலாம் கூட தெரியாது, அதுக்குள்ளே கிளம்பி வச்சிட்டேன். என் பொண்ணுக்கு நான் எதையுமே சொல்லி கொடுக்கலையே, அதுக்குள்ளே இந்த கல்யாணம் அவசியமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் உங்கள் அப்பாவை முறைக்க. அவரும் நான் என்ன பண்ணட்டும், அவங்க 2 பேரும் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறனால நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதெல்லாம் பயப்படாத, சம்மந்திம்மா நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. ஜேகே அம்மாவோ கண்ணா நீ எதுக்கும் பயப்படாத, அத்தை இருக்கல, உன்னை பார்த்துக்க வேண்டி அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். சரி அப்போ போயிட்டு வரேன். அத்தை உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஏண்டி? ஏன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட நொனன்னு பேசிட்டு ஜேகேக்கு தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. அம்மா இவள் வாயே மூட மாட்டாளா, ஏதாவது போஸ்ட் ஓட்டுற பசை இருந்தால் வாயை ஓட்டுங்க அப்படிங்கிறான் ஜேகே. அவங்க அம்மா வாட்டி ஏன்டா அப்படின்னு. நீங்களோ சாரி நீ பேசலை அப்படிங்கிறீங்க. எவ்வளோ நேரத்துக்குன்னு பார்ப்போம், மறுபடியும் ஆரம்பம் பண்ணி அப்படின்னு நினச்சிக்கிறான். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தாண்டினதும் மறுபடியும் ஏதோ அவங்க கேட்க, அவ்வளோதான் நீங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிடுங்க. ஐயோ ஆண்டி ஏன் கேட்குறீங்க, நல்லா ஹாஸ்டலில் அப்படின்ட்டு உங்கள் கதையை சொல்ல. அவங்களோ அப்படியே பயந்துக்கிட்டு ஜெக்கே பக்கம் ஜெக்கே அப்படியே அவங்க அம்மாவை வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, ரேடியோ ஆன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறான். சரி கண்ணா உனக்கு காலையில் இருந்தது தூக்கம் வரல? ஐயோ ஆமாம் ஆண்டி, அதை ஏன் கேட்குறீங்க, நைட்டெல்லாம் தூங்கவில்லை ஆண்டி, எல்லோரும் கல்யாணம்னு சொன்னதும் அப்படின்ட்டு நீங்கள் வேறு சென்சார் இல்லாமல் பேச. அவங்களும் ஐயோ இவன் என்ன இப்படிலாம் பேசுகிறா அப்படின்ட்டு, ஐயோ சரியான குழந்தையாக இருக்காளே அப்படின்னு. ஏய் இப்படிலாம் பேசக்கூடாதுடா அப்படிங்கிறாங்க. நான் என்ன ஆண்டி பேசினா, நான் இல்லை அவங்க தான் என்கிட்ட இப்படிலாம் சொன்னாங்க, இப்படிலாம் நடக்கணும், ஏன் நீங்கள் இப்படிலாம் அப்படின்னு சொல்லி ஜெக்க பக்கம் திரும்ப. அவனோ கர்ண கொடூரமாக உங்களை மறைச்சிட்டுருக்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவர் முறைக்கிறாரு அப்படின்ட்டு இப்போ ஆண்டி பக்கம் திரும்ப. அவங்களோ இப்படிலாம் பேசக்கூடாதுடா, இதெல்லாம் பெரிய வார்த்தை அப்படி இப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஓ சாரி ஆண்டி எனக்கு தெரியல, யதார்த்தமாக பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கம் ஜேகே கிட்டேயும் சாரி தெரியாமல் பேசிட்டேன் அப்படிங்கிறீங்க. அவனுக்கு ஐயோ
இவளை கல்யாணம் பண்ணி இவங்க அண்ணனை கதற விடலான்னு பார்த்தா கடைசியில் என்ன கதற விட்டுட்ருக்கேன். ஐயோ, இவளை கல்யாணம் பண்ணி எனக்கு நானே ஆப்போச்சுக்கிட்டேனே. அவனும் அவங்க அம்மாவை மட்டும் வீட்டில் இறக்கி விட்டுட்டு, மாம் நாங்கள் போயிட்டு வரோம். டே என்னடா இப்படி விட்டுட்டு நீ பாட்டுக்க போகிறேங்கிற, இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. மாம் எனக்கு புரியுது, பட் நாங்கள் தனியாக இருக்கோன்னு நினைக்கிறோம். நீங்கள் சொல்லிங்களே எங்களுக்கு இப்போ தான் மாம் கல்யாணம் ஆயிருக்கு, ஸோ எங்களுக்கு ப்ரைவசி வேணும், நான் பார்த்துக்கிறேன் மாம் அவளை அப்படிங்கிறான். அவங்களுக்கோ பார்த்துக்குவியாடா தொட்டத்துக்கெல்லாம் கோவப்படுறியா அப்படின்னு இருக்குது. அவனும் இல்லை மாம் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறேன், அப்படி எப்படி பார்த்துக்காம இருப்பேன் அப்படின்னு சிரிச்சுட்டே அவங்கள அப்படியே ஒரு கையால் இழுக்க, நீங்கள் அவன் மேலேயே மோதி அப்படியே இவ்வளோ நேரம் தூக்கத்தில் இருந்து நீங்கள் லைட்டாக முழிச்சு என்ன நடக்குது, நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அப்படியே பார்த்தா தூக்க கலக்கத்தில் கண்ணை கசக்கி பார்க்குறீங்க. அவனும் சரி மாம் நீங்கள் இறங்கிக்கோங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறான். இப்போ தான் பார்க்குறீங்க அத்தம்மா நீங்கள் என்ன இறங்கிட்டீங்க, நானும் வரேன் அப்படின்னு இறங்க போக ஏய் அப்படின்னு கூப்பிட்றான். அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. எங்கே அவங்க கூட போகிற, இல்லை வீட்டுக்கு, இதெல்லாம் நம்ம வீடு, நமக்கு தனியாக வீடு இருக்கு, அங்கே போகலாம். ஓ அப்படியா சரி, ஏன் இங்கேயே இருக்கலாமே, நமக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் அவங்க கூட போய் என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு ஹஸ்கி வயசில் உங்ககிட்ட அப்படியே குலைவாக பேச அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன சொல்கிற, ஃபர்ஸ்ட் நைட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறான். வேணும் வேணும் அடிக்கிறீங்க. மாம் போயிட்டு வரோம். சரிப்பா பார்த்து அவளை ஜாக்கிரதை அப்படி இப்படின்னு அவங்க கொஞ்சம் அறிவுரையெல்லாம் சொல்லேன்ப்பா. சரி மாம் நீங்கள் எங்கே பேனு வாழைப்பழம் தூங்கிட்டீங்க. அவனும் உங்களே அப்படியே தூங்குறவங்களே பார்க்குறான். அவனுக்கும் பார்க்க பாவமாக இருக்கு, குழந்த மாதிரி இருக்கீங்க. ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், ஒரு வேளை குழந்தைய கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. சச்சா இல்லை இல்லை, ஏன் தங்கச்சும் அப்போ சின்ன பொண்ணு தானே, இப்போ அவளை மட்டும் அவன் ஏமாற்றலாமா, இல்லை அவனை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு ஜேகேவோட அவன் மைண்ட் பண்ணி குட்டிச்சாத்தா மனசு பிராண்டை அவன் மேரேஜ் பண்ணதும் இருக்கிறதுக்காக தான் ஒரு வீடு கட்டியிருப்பான் பார்த்து. ஸோ அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அது சூப்பராக இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க, வீடு ரொம்ப அழகாக இருக்குது. நீ எப்போ முழிச்ச, இப்போ தான் அப்படிங்கிறீங்க. ஓ சரி இல்லை இறங்கி வா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பார்க்க, இந்த ஆராத்தி எங்கே போயிட்டாரு, உள்ளே போயிட்டாரா அப்படின்ட்டு கடுகடுன்னு பின்னாடி ஓடுறீங்க. ட்ரெஸ்ஸு வேறு வெயிட்டாக இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிட்டு ஓட முடியாமல் ஓடி அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுக போகிறீங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஹிப்போட ஹோல்ட் பண்ணி செக்கை அப்படியே பிடிக்கிறான். 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்ருக்க. அவனும் டக்குன்னு உங்களை கீழே விட பொத்துன்னு கீழே விழுவீங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. குள்ள புதம் பார்த்து வர மாட்டேன் அப்படிங்கிறான். நான் பார்த்து தான் வந்தேன், கால் தடுக்கிடுச்சு. விழுந்திருந்தா என்னத்துக்காகிறது, அதான் இப்போ விழுந்துட்டானே, கீழே தள்ளி விட்டு பேச்ச பாரு, இதுக்கு எதுக்குடா பிடிச்ச, இதுக்கு நானாகவே இருந்தால் கூட ரொம்ப அடிச்சிருக்காது போல், இது ரொம்ப வலிக்குதே, இதில் வேறு என்னை லவ் பண்ணேன்னு சொல்கிறான், நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் கீழே விழுந்து போஸ்ட் கொடுத்து அவனையே பார்த்துட்டுக்கா. அவனும் என்ன விழுந்து போய் தூங்குற ஐடியா இல்லை, தூங்கணுமா பின்ன விடிய ஏதாவது வேலை பார்க்கணுன்னா பாரு, எனக்கு ஒன்றும் நோ அப்ஜெக்ஷன், நான் போகிறேன், இது என்னோடய ரூம், அந்த ரூம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு அப்படி பார்க்குறீங்க. என்ன இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஆமாம் உனக்கு வயசு என்னடி, ஏன் வர வழியில் ஏதோ அடிபட்டுருச்சா மண்டையில், எது, ஆமாம் அடிக்கடி என் வயசை மறந்துடுறீங்களே, மெமரி லாஸ்க்கு இது ஆயிடுச்சோ, அதான். திமிருடி உனக்கு ரொம்ப அண்ணன் மாதிரி வாய் அதிகம், எதுக்குப்பா அவரெல்லாம் இழுக்கிறீங்க, எனக்கு 18 வயசு, அது உங்களுக்கு என்ன மறந்து போயிருந்தா என்ன, நான் யார் என்ன அப்படின்லாம் வேணா என் ஃபோட்டோக்கு பின்னாடி எழுதி உங்ககிட்ட கொடுக்கட்டுமா, வச்சுக்கோங்க, அப்பப்போ மெமரி லாஸ் ஆகும்போது எடுத்து பார்த்துக்கலாம், நம்ம கஜினி சூர்யா மாதிரி. இந்த நக்கலா அப்படின்னு கிட்ட வரான். இல்லை நீங்கள் தான், நான் தான் சொன்னேன், இப்போ என்ன ஃபர்ஸ்ட் நைட் வேணுமா அப்படின்ட்டு அப்படியே உங்களை அழகாக தூக்க, இல்லை அது அப்படின்னு நீங்கள் பதறீங்க. அப்படியே தூக்கிட்டு வந்தவன் டக்குன்னு ஒரு ரூமுக்கு முன்னாடி நிப்பாட்டி, இது ஒரு ரூம், அங்கே போயிரு ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு முறை மறைச்சிட்டு அவன் ஒரு ரூம்குள்ளே போயிடான். எதுக்குடா கல்யாணம் பண்ணோம், நான் கூட என்னென்னமோ நினச்சேனே, கடைசியில் ஒன்றும் இல்லை குமார் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் அந்த ரூம்குள்ளே போயிடுறீங்க. இங்கே ஜேகேவோ என்னடா பண்ணிகிட்ருக்க ஜேகே, உனப்பள்ளி வாங்குற புண்ணாக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு சின்ன புள்ளைய கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். அவள் என்னன்னா ஃபர்ஸ்ட் நைட் வேணும், இன்னும் கொஞ்ச நாள் போனால் விளையாடுறதுக்கு பாப்பா வேணும்னு கேட்பா போல். ஐயோ முடியல, சீக்கிரமே இந்த முடிவு கொட்டணும் இதுக்கு. ஏதோ ஒரு கோவத்தில் லூஸ் தரமாக பண்ணிட்டோம், இப்போ தான் தெரியுது தப்பு பண்ணிட்டோன்னு. இப்போ என்ன பண்ணலாம்,
சரிலாம் யோசிச்சா மனசு தப்பு தான் முடிவெடுக்க சொல்லும். அமைதியாக படுத்து தூங்கிடுவோம் அப்படின்ட்டு ஜேகேவோ அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிடான். எங்கே உங்களுக்கோ தூக்கமே வரல. ஒரு வழியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எதுக்கு கல்யாணம் பண்ணார், இப்போ ஏன் தனியாக வச்சுட்டாரு, ஒன்றும் புரியல. சரி ஒரு வேளை சின்ன பொண்ணாக இருக்குன்னு யோசிக்கிறாரோ, அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அவனும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வர, நீங்கள் அப்படியே கண்ணை கசக்கிட்டு அவன் மேலேயே மோதி கீழே விழுக்க போகிறீங்க. அவனும் உங்களை இப்போட ஹோல்ட் பண்ணி ஏய் உள்ள போதும் அப்படிங்கிறான். அப்படின்னு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவனும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வேர்வை சுட்ட அவங்க முன்னாடி இருக்கா. நீங்கள் அப்படியே நைட் ட்ரெஸ் ஷார்ட்டாக போட்டு இருக்கா. அவனுக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே அவன் கண்ணு எங்கெல்லாம் போகுதோ அப்படியே ஒரு மாதிரி இருக்க சிஃப்னு அப்படியே உங்களை உங்கள் லிப் கிட்ட வரான். நீங்கள் அப்படியே அவனையும் பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ தான் அவனுக்கு சுயநினைவு வந்து அது நான் ஒர்க் அவுட் பண்ணுறதா நீரடி தூங்கி இருந்துச்சு அப்படியே வர. ஆமாம் என் ரூமில் எதுவுமே இல்லையே எனக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அங்கே என்னோடய பேஸ்ட் ப்ரஷ் எதுவுமே இல்லை. என் அம்மா கொடுத்து விட்டது ஒன்லி ட்ரெஸ் தான் இருக்கு. என் காஸ்மெட்டிக் பேக் இன்னும் வரல. நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறீங்க. ஓ சரி என் ரூமில் இருக்கும் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு இப்போ அவன் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. அவனும் ஐயோ ஏய் அப்படின்னு கூப்பிடக்கூட நீங்கள் பாட்டுக்க கொடுக்குன்னு உள்ளே ஓடிட்டீங்க. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அவன் வேறு ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்ருக்கான். நீங்கள் பாத்ரூம்குள்ளே வந்து பார்க்குறீங்க. இதில் எதை நான் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அவனோட பேஸ்ட் ப்ரெஷ்ஷு எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக குளிச்சுட்டு இப்போ தான் ஐயோ ட்ரெஸ் எடுக்காம வந்துட்டமே, சரி நம்ம வீட்டுக்காரர் தானே அப்படின்னு நினச்சிட்டு டவல் அப்படியே ராப் பண்ணிட்டா வெளியில் மெதுவாகிட்டு பார்க்குறீங்க. அவன் இல்லை இல்லை நம்ம ரூமில் போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடைன்னு அப்படியே வெளியில் வர கதவை நீங்கள் திறக்க அவனும் அங்கேயும் திறக்க கரெக்டாக அப்போ நீங்கள் அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. அவனும் ஏய் என்னடி கோணம் இது, என்ன மயக்கத்துக்கு ஐடியாவா அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு ஓ இப்படி தான் செட்யூஸ் பண்ணணுமா, அப்போது நான் இப்படி நின்னா நீங்கள் செட்யூஸ் ஆகிடுவீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே அவன் கிட்டே போக ஏய் தள்ளு அப்படிங்கிறான். முடியாது நேற்று ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னீங்க. ஓ அப்போ மேடம்க்கு ஃபர்ஸ்ட் நைட் நினப்பா இருக்கா, இப்போது ஃபஸ்ட்டு பகல் கொண்டாடிடலாமா அப்படிங்கிறான். நீங்களோ ஷை ஆகிட்டவனா அப்படின்னு பார்த்துட்டுக்கா. அவனும் அப்படியே அவங்க கிட்ட வரான். நீங்கள் அவனையே அப்படியே பார்த்துட்டுக்கா. அவனும் ரூம்குள்ளே வந்து கழுத்தை பிடிச்சி டப்புன்னு வெளியே தள்ளி போடி போய் துணியை மாற்ற அப்படின்ட்டு கதவை டபான அடித்து சாத்த அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கா. இங்கே ஜேகேவோ பாத்ரூம்குள்ளே எட்டி பார்க்குறான். நீங்கள் அவனோடதெல்லாம் யூஸ் பண்ணிக்கா. ஷிட் இதுக்கு தான் சொல்ல கூப்பிட்டேன், பைத்தியம் எந்த யூஸ் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஏய் வெள்ளவாடின்னு கத்துறான். நீங்களோ இப்போ என்ன அவருக்கு பிரச்சனை அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னு வந்து முன்னாடி நிற்கிறீங்க. என்னடி இது, என்ன இது பேஸ்ட்டு, இது ப்ரஷ், இது சோப்பு, ஷாம்பு, இது கூட தெரியாதா, இவ்வளோ பெரிய பாஸாக இருக்கீங்க அப்படின்னு சிரிக்கா. அவன் அப்படியே மறைக்கிறான். அப்படியே வாய மூடிட்டு எதுக்கு இப்போ என்னட்ட இதை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் கொஞ்சமாக தான் எடுத்து ப்ரெஷ் பண்ணேன், அதெல்லாம் சரி, ஆனால் இதெல்லாம் எந்து அங்கே இன்னொரு செட் இருக்கு அதை பார்க்கலையா நீ, எனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், இந்தா இதெல்லாம் இப்போ நீ யூஸ் பண்ணிக்கோ, இதெல்லாம் உங்களோடதுன்னு சொன்னீங்க, அதான் நீ யூஸ் பண்ணிட்டியே, நோ ப்ராப்ளம், ஏய் அந்த ப்ரெஷ்ஷை மட்டும் தூக்கி போட்டுரு, வேறு உனக்கு நான் வாங்கி தரேன், அது வேணாம் அப்படிங்கிறான். ஏன் அப்படிங்கிறீங்க, அது நான் யூஸ் பண்ணது, எந்த தாண்டி நீ ப்ரெஸ் பண்ணியிருக்க பைத்தியம், நாளையிலேருந்து வேறு வாங்கி தரேன் அப்படின்ட்டு அவன் போகிறான். வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன அப்படின்னு திரும்புகிறான். நீங்களோ ஆமாம் வேணாம், இதுலேயே நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் என் ஹஸ்பண்ட் தானே, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுட்டே திரும்ப கடன் கிட்ட வந்து ஏய் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு பயந்து போய் பார்க்க அவனும் அந்த ப்ரெஷ்ஷை படிங்க டஸ்ட்பினில் தூக்கிப்பட்டு வேணான்னு சொல்கிறல புரியல பைத்தியம் பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இவர் நிஜமாகவே நம்மளை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, அப்படியே டஸ்ட்பினில் போட்ட அந்த ப்ரெஷ்ஷையை பார்த்து நிற்க ஏய் அப்படின்னு கூப்பிட்றான். அப்படின்னு திரும்புறீங்க, என்ன ஃபுட் ஆர்டர் பண்ண அப்படின்னு கேட்குறான். எனக்கு சமைக்கலாம் தெரியுமா, என்ன சமைப்பீங்க மேடம் அப்படின்னு நக்கலாக கேட்குறான். அது நூடுல்ஸ் அப்படிங்கிறீங்க, 3 வேளையும் அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, ஸோ ஆர்டர் பண்ணுறேன், நான் வாங்கி தரதை சாப்பிட்டு பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆர்டர் பண்ணுறான். ஃபுட்டு வந்ததும் அவனுக்கும் உங்களுக்கும் எடுத்து வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டுருக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடன் சாப்பிட்டு அதுக்குள்ளே அவன் பேய வர சரி எனக்கு ஒர்க் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு அதே பேர் வீட்டில் அவங்கள தனியாக விட்டு நமக்கு என்னென்னு போயிடறான். அவங்களுக்கோ அட பாவி கல்யாணம் பண்ணி
ஜாலியாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு நினச்சி கனவுகளோடு வந்தா என்னை அம்போன்னு இந்த வீட்டில் விட்டுட்டு போயிட்டானே, போர் அடிக்குதே, வேலைக்கு கூட இங்கே ஆள் இல்லையா, எல்லாத்தையும் நானே செய்யணுமா, நினைக்க நினைக்க கடுப்பாகுது. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஹலோ அப்படிங்கிறீங்க. ஏய், உனக்கு போர் அடிச்சா டிவி பாரு, அப்புறம் மெய்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட ஏதாவது வேலை ஆகணும்னா சொல்லு, உன்னோட ட்ரெஸ் கிளீன் பண்ணுறது, அப்புறம் உனக்கு செல்ஃபில் உன் ட்ரெஸ் அடுக்கலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகேவா? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணாத, உனக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கோ, வைக்கிறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். அவனாக பேசி அவனாக எல்லாம் சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டான். அவங்களுக்கோ விளங்கிரும். டே, நான்லாம் 3 வேளை சாப்பாடு நம்ம கூட இருந்துருவேன், ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியாது. எல்லாருக்கிட்டே வள வளன்னு பேசி பழகினவை என்ன கொண்டு வந்து இங்கே தனியாக கோயிலை போயிடுச்சு, கோலில் அடைச்சி கோவ சொல்லிக்கிற உலகம், ஐயோ அம்மா மயில போயிடுச்சு, காலை போயிடுச்சு சொல்லிக்கிற உலகம், அது எப்படி பாடும் அம்மா, அது எப்படி ஆடும் அம்மா, அதை மாதிரி தாண்டா எப்படி நான் தனியாக இருப்பேன். ஜேகே, ஏன்டா இப்படி என்னை குழந்தைங்க கொடுமைப்படுத்துகிற, கல்யாணம் பண்ணி நிம்மதியாக சந்தோஷமாக புருஷனோட ஹாப்பியாக இருக்கலாம் பார்த்தா கடைசியில் என்னை இப்படி ஒரு கோல்டன் சிறையில் வச்சுட்டானே இந்த படுபாவி அப்படின்னு. சரி, பொழுது போகிறதுக்கு ஃபோனையாவது நோண்டு ஓடனேன். நீங்களோ வாய் ஓயாமல் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசி அப்படியே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நைட் ஆகிடுது, அவன் வரவே இல்லை. நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு அப்படியே டைனிங் டேபிளே தலையை சாய்ச்சி படுத்துருக்கீங்க. ஜேகே லேட்டாக தான் வரான். அப்படியே பார்க்குறான், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்க தெரியுது. ஸோ அப்படியே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாட்டுக்கு அவன் ரூம்குள்ளே போயிடுறான். நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருந்தவங்க கையெல்லாம் வலிக்குது. சடனாக எழுந்து பார்க்குறீங்க, இவர் வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு இப்போ தான் தெரியுது. அவன் வந்துட்டான் அப்படின்னு அவன் காரு போட்டிக்கொள்ள நிற்குது. இந்த டோரை லாக் பண்ணாமல் அப்படியே திறந்தே விட்டுட்டு இருக்கான். அடப்பாவி அப்படின்னு கதவை லாக் பண்ணிவிட்டு கதவை தட்டலாமா அப்படின்னு ரூம் கிட்ட போயிட்டு எல்லாம் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு அப்படியே இருக்கு. சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே அவன்கிட்ட கேட்கலான்ட்டு டோரை நாக் பண்ணான். யார் அப்படிங்கிறான். அவன் லேப்டாப்பில் தான் உள்ள ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அது வந்து நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு நீங்கள் பயந்து பேச, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு உள்ளேருந்து ஒரே பதில். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டானா அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு சாப்பிடக்கூட தோணல. அந்த ஃபுட்டை அப்படியே தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு போய் தொப்புன்னு பெட்டில் விழுந்துடுறீங்க. என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா, அழுகையாக வருது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு லைஃப், நானாக கேட்டேன், இவராக தானே வந்து கல்யாணம் பண்ணார், இப்போ ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவனும் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே படுக்க அவனுக்கும் மனசு வரல. இந்த லூஸு சாப்பிட்டுச்சா இல்லையா அப்படின்ட்டு மெதுவாக கதவை திறந்து பார்க்குறான். உங்களை காணோம், சாப்பிட்டு போய் படுத்துட்டாலோ, சத்தமே கேட்கலையே அப்படின்னு அப்படியே பார்க்க அங்கே டைனிங் டேபிளில் ஓரமாக நீங்கள் வச்ச ஃபுட்டு அப்படி இருக்க. சாப்பிடவே இல்லையாவ அப்படின்ட்டு கதவு தட்டலான்னு வரான். பட் அவனுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஒரு வேளை தூங்கிட்டா, ஏன் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, அவளுக்கு ஃபஸ்ட்டா அவளே சாப்பிடுவோம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடறான். இங்கே நீங்களும் அப்படியே பசியில் பரண்டு படுத்துட்டு இதுக்கு மேலே முடியாது, பசியில் செத்துரும் போல இருக்குது, நான் நினச்சிட்டு இருந்தேன் சாப்பிடாம என்னால் இருக்க முடியும், பேசாமல் தான் இருக்க முடியும்னு, இப்போ தானே தெரியுது சாப்பிடாமே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து நீங்கள் டைனிங் டேபிளில் உருட்டிகிட்டு இருக்கா ஜேகேவோ டக்குன்னு லைட்டை போடுறான். அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் என்ன அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு போயிருக்கலாமே, கொல்ல போதும் அப்படிங்கிறான். நீங்கள் பெரிய இவர் படா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, உனக்குண்ணா இப்போ என் பசி எனக்கு பசிக்குது, சாப்பிடாம ஒரு நாள் விராப்பாக இருக்கலாம் பார்த்தா அது முடியாது போல இருக்குது, மனக்கெட்ட வயிறு பசிச்சு இப்படி அவமானப்படுத்துது அப்படின்னு புலம்பிட்டு ஒரு வழியாக சாப்பிட முடிச்சுட்டு போய் படுத்துட்டீங்க. ஜேக்கிக்கும் நீங்கள் சாப்பிடாம படுத்துட்டிங்கன்னா ஒரு ஒருத்தலாகவே இருந்திருக்கும். ஸோ அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பான், வரீங்களா இல்லையான்னு. கரெக்டாக நீங்களும் வரவும் அவனுக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஸோ அவனும் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சாப்பிடட்டும் அப்படின்னு தான் போயிருப்பான். நீங்கள் சாப்பிட்டு வந்து படுக்கும் தான் அவனுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவனை நினச்சி அவனுக்கே ஆச்சரியம், இவளை பழி வாங்குறோன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இவ சாப்பிட்லான்னு நான் ஏன் வருத்தப்பட்டுருக்கேன், ஜேகே நீ சரியில்லடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. உன் மண்டையில் பல்ப் எரியுது. இதுக்கு ஒரே வழி, இவளை டார்ச்சர் பண்ணணும், அதை அவன் அண்ணா பார்க்கணும். இங்கே தனியாக வந்து வச்சு டார்ச்சர் பண்ணால் எப்படி அவங்க எனக்கு தெரியும், அப்போது நாளையிலேருந்து அதை பண்ணுறோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெடியாகி வெளியில் வந்ததும் நீங்களும் அப்படியே குளிச்சுட்டு ரெடியாகி வெளியே வரீங்க. உங்களை பார்த்ததும் ஏய் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. சீக்கிரம் சாப்பிட்டா என் கூட கிளம்பு. வெளியே போகிறோமா, ஹனிமூனா அப்படின்னு ஹாப்பியாக சிரிச்சிட்டே வரான். அவன் அப்படியே உங்களை முறைக்க, இல்லை நம்ம 2 பேரும் புதுசாக, அதுக்கு மேலே அவங்கள பேசவே இல்லை. அவனும் இங்கே பார் சீக்கிரம் சாப்பிடு, போகும்போது சொல்கிறேன் அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு சாப்பிட்றீங்க. அதனால் க்யூரியாசிட்டி, ஒரு வேளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், சர்ப்ரைஸ் விசிட்டா, அம்மாவை பார்க்க போகிறோம் என்னென்னமோ நினச்சிட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு காரில் போகும்போது முடியாமல் கேட்க. அவனும் ஆஃபீஸ்க்கு எதை
புதுசாக கல்யாணம் ஆகி எல்லாம் ஹனிமூன் போவாங்க. இவன் நான் ஆஃபீஸை வந்து சுற்றி பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? நான்லாம் வரல. ஆஃபீஸை சுற்றி பார்க்கலாம் ஒன்று கூட்டிகிட்டு போகல. பின்ன நீ தான் இனிமேல் எனக்கு பிஏ. நான் இன்னும் காலேஜே முடிக்கல. ஸோ வாட், ரெண்டையுமே கற்றுக்கோ. என்ன? ஆமாம், இனிமேல் நீ அப்படி தான் இருக்கணும், என்னோடய பிஏ. ஸோ நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோ. இப்படி இரு அப்படி இருன்னு உங்களை போட்டு படித்து அட ஏன்டா குமிக்கியை கொண்டு வந்து கொம்ப நாக்கிறேன்னு உசுரை எடுக்கிறீங்க. அவனுக்கு எது வருமோ அதை செய்ய சொல்லுங்கடா. உன் தங்கச்சி என் அண்ணன் பிஏ வாக்குனானா அதுக்கு நான் தான் உனக்கு கிடைச்சேனடா. உன் தங்கச்சி காலேஜ் முடிச்சிட்டாங்க, அதனால எங்கள் அண்ணன் அவங்கள பிஏவாக வச்சுருக்கா. நான் இன்னும் காலேஜுக்கே போகலடா, மறமாட்டேன். இவ்வளோ பெரிய பாஸாக இருக்கா, அவனுக்கு இது கூட புரியலையா? இவன் பாஸா இல்லை லூஸா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகேவையே பேன்னு பார்த்துட்டு நிற்காவணும். ஏய், சொல்கிறது காதில் விழுகளா? அப்படியே நிற்கிறா. சொல்கிறது செய்தி, நான் சொல்கிற மாதிரி நட, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவனும் அவங்கள போட்டு படுத்து எடுத்துகிட்ருக்கான். ஐயோ, அந்த ஃப்ளவர் வாஷ் எடுத்து அந்த வாய் மேலேயே போட்டா என்னான்னு இருக்கு. சரி, இந்த வாய் தானே அன்றைக்கி கிஸ் பண்ணிச்சு, இந்த கிஸ்ஸில் தானே நான் வாங்கினேன்னு அன்றைக்கி ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட வேணாம். ஐயோ, படுத்துறானே. இவன் கூடலாம் எப்படி அண்ணன் ஃப்ரெண்டாக இருந்தான்? அந்த பரதேசியை மிதிச்சா சரியாயிடும். அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதான் எல்லாம் இவன்கிட்ட கோத்து விட்டான். பாவி பைய அப்படின்னு நீங்களோ இப்போ சம்மந்தம் இல்லாமல் புலம்பிகிட்டு இருக்கா. ஜேகேவோ, ஏய் உங்ககிட்ட தான் சொன்னேன், இந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சு கொடு. இருடா, எனக்கு இங்கிலீஷே அவ்வளோவா வராது, இதில் பூரா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஏபிசிடியை விட மோசமாக இருக்குது. இருடா, இது இங்கிலீஷ் தானான்னு முதல்ல நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அதை உத்து பார்த்துட்டு இருக்க. ஏய் அப்படிங்கிறான். சும்மா ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உடனேலாம் கொம்பனா மாற முடியாது. எதை அது உடனேலாம் பிஏவாக நான் அவதாரம் எடுக்க முடியாது. எனக்கும் குட்டி மூளை. ஆமாம், வயிறு மட்டும் பெருசு, அண்டா தீனி திங்கிறீல்ல, சாப்பிட்றது இல்லாமல் கண்ணு வைப்பீங்க அப்படிங்கிறீங்க. அவனும் உங்களை அப்படியே முறைக்கா. நான் பண்ணுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு நீங்களோ ஒரு வழியாக அங்கேயும் இங்கேயும் கேட்டு அவன் என்னோடய பிஏ கிட்டலாம் கேட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஒரு டெண்டர் கோட் பண்ணிட்டியா? இருடா, பண்ணிட்டேன். நாளைக்கு தானே நமக்கு தானே? கண்டிப்பாக நமக்கு தான் வரும். உன் அண்ணன்கிட்ட கேட்டியா? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பெரிய ரொம்ப நல்லவங்க தான். ஏன் நீங்கள் உங்கள் திறமையை காட்ட வேண்டியதானே? ஏன் என் அண்ணன்கிட்ட உள்ளதை பிடுங்க பார்க்குறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க, வெளியில் சொல்லலை. அவனும் அந்த டெண்டர் எனக்கு தாண்டி, உன் அண்ணன் எவ்வளோ முடிவு பண்ணாலும் நடக்காது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஒரு வழியாக வீடு வந்து சரிங்க. அவன் எப்பவும் போல தான் அவங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லை. நீங்களும் பெருசாக கண்டுக்கலை. ஆனால் போடா இவன் இப்படி தான் அப்படின்னு ஆயிடுச்சு உங்களுக்கு. நீங்களும் உங்களோட ஸ்டடீஸ் ஒரு பக்கம், இவன் கூட வேலைன்னு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. வீட்டில் பார்த்ததுக்கு இப்போல்லாம் கொஞ்சம் சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. நான் சமைக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உனக்கு அதுக்கு தேவையில்லாத வேலை. அதுவும் இல்லாமல் நீ கிண்டி வைக்கிற அந்த மேகியெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். உனக்கு வேணால் நீ ஏன் உப்புமா கிண்டி சாப்பிட்டுக்கோப்பா, என்ன விட்டுரு அப்படின்ட்டு அவனோ கிண்டல் பண்ணிட்டு போகிறான். ஒரு நாளைக்கு அந்த மேகி உப்புமாவை பிடிக்குதுன்னு நீங்களே சொல்லி சாப்பிடல, என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன், பெரிய சபதம் தான் அப்படிங்கிறான். காதில் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும் ஓட. அவனை சிரிச்சுட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் நடந்ததும் அந்த டெண்டர் எடுக்க தான் போகிறீங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நீங்களும் ஜேகேவும் உட்காந்துட்ருக்கீங்க. அடுத்தது தயாங்கோ சாராவும் வராங்க. பாருங்க எப்படி என் சிஸ்டர் இருக்கான்னு, அந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவள் கம்பீரமாக அப்படி தாங்க பின்னாடி அப்படியே ஸ்டிஃபாக நடந்து அதை பார்க்க, இதெல்லாம் எனக்கு எங்கே வரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் இவனை பார்த்தாலே பதறதே அப்படின்ட்டு, இப்போ என்ன எங்கள் அண்ணன்ட்ட உங்களுக்கு போகிறான்னு தெரில அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே தயாங்கனுக்கும் ஒரே உள்கட்சி பூசல் மாதிரி நடந்துட்டுருக்கு. 2 பேருமே இவனோட பிஸ்னஸில் அவனோட பிஸ்னஸில் இவனும் தலையிடுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெண்டர் விஷயத்தில் மூக்க நினச்சி ஆளுக்கு மாற்றி சண்டை போட்டுக்கிறதுல கொஞ்சம் நாளாக இருக்குது. இவனுங்க 2 பேர்த்துக்குள்ளே அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இப்போ வன்மம் தான் போயிட்டுருக்கு. காரணம் என்னன்னு தெரியலையே. அப்போது நம்மளை கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் என் அண்ணனை பழி வாங்குவா. அப்போ தான் உங்களுக்கே புரியுது. அப்படி என்ன என் அண்ணன் பண்ணிட்டாரு, அவர்கிட்ட இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே டெண்டர் விட ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஜேகேக்கு தான் டெண்டர் அப்படின்னு சொன்னதும் ஜேகேவோ, எப்படி உன் அண்ணனை விட ₹1 கம்மியாக கோட் பண்ணி நான் வாங்கிட்டேன், பார்த்தல என் திறமையை அப்படின்னு நீங்கள் அப்படி பார்க்க, என்னடி அப்படி பார்க்குற,
உன் அண்ணன் தான் திறமைசாலியா, எனக்கெல்லாம் திறமை இல்லையா, வாய் தந்து சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு அவங்க கிட்ட வரான். நான் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் திறமைசாலி தான் அப்படிங்கிறீங்க. தட்ஸ் குட் அப்படின்ட்டு அப்படியே வர தயங்கோ ஒன்றுமே சொல்ல சாராவை ஒரு முறமா வச்சுட்டு அப்படியே எழுந்து நிற்கிறான். சாரா கிட்ட இதெல்லாம் உன் வேலை தானே அப்படிங்கிறான். சாராவோ இல்லை அது அப்படின்னு அவள் திணறிட்டு இருக்கா. ஜேகேவோ சாரா ரொம்ப தேங்க்ஸ், என்னதான் நீ கல்யாணம் பண்ணி போனாலும் அண்ணனுக்கு விசுவாசமாக இருக்கா, இந்தா நீ நேற்று கொடுத்த ஃபைல் அப்படின்ட்டு அப்படியே சாராட்ட கொடுக்க. சாரா ஒரு நிமிஷம், அட அண்ணா என்ன வேலை பார்த்து வச்சுருக்க, தயங்க செம்ம காண்டாகுது, பர்சனல் விஷயம் வேறு ஆஃபீஸ் விஷயம் வேறுன்னு எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கான். இருந்தும் மீறி சாரா தன்னோட ஆஃபீஸில் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லி, அதுவும் இல்லாமல் டெண்டர் விஷயத்த சொல்லுவான்னு நினைக்கவே இல்லை. அவன் மேலே டவுட் இல்லை, இருந்தாலுமே இப்போ அவனுக்கு தெரிஞ்சது காரணம் இவ தான், இவ மூலியமாக எப்படியோ அவன் எடுத்துட்டான் அப்படின்னு கோவத்தில் சாராவை ஊங்கி ஒரு அரை, இவ்வளோ ஈஸியாக அவன் கையில் கிடைக்கிற மாதிரியே ஃபெயில் வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவளாக கொடுத்துருக்க வாய்ப்பில்லை, ஜேகே ஏதாவது கோல்மால் பண்ணி எடுத்திருக்கான்னு தயாங்க நல்லாவே புரியுது. ஜேகேவோ சாராவை எதுவும் பண்ண மாட்டான், சும்மா தான் விளாட்லாம் அப்படின்ட்டு இப்படி பண்ணியிருப்பான். பட் ஜேகேவே எதிர்பார்க்காதது தயாங் சாராவை அடித்தது. அதை பார்த்ததும் அண்ணனா அவனுக்கு செம்ம காண்டு. ஸோ சும்மாவே பக்கத்தில் வீதியில் நின்றுட்டு நீங்கள் அங்கே அடி விழுந்ததும் ஆத்தி அடுத்து நமக்கு தானே விழுக்கும் அப்படின்ட்டு போய் டேபிள் கடியில் ஒழிஞ்சிக்க. இங்கே ஜேகே உங்களை தேடுறான். எங்கே போனா இவ, ஏய் ஹீரா அப்படின்னு கத்த. நான் இல்லை அப்படின்ட்டு கீழே உட்காந்துருக்கீங்க. அவனும் அப்படியே குனிஞ்சு பார்க்க. நீங்கள் ஐயோ பார்த்துட்டானே கிராதக அப்படின்ட்டு அப்படியே கீழே இருக்க. என்னடி கீழே தட்டிட்டு இருக்கா, மேலே வாடி அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சிருக்கிறான். ஏனுங்க அப்படின்ட்டு அப்படியே அண்ணா அப்படின்னு தயாங் பக்கம் பார்க்குறீங்க. அவனும் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே நகர விடாமல் பிடிச்சிக்கிறான். ஜேகேவையும் பார்க்குறீங்க, தயாங்கே பக்கம் தயாங்கோ இல்லை ஃபிட்ரா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பக்கம். இப்போ ஏன் தங்கச்சி நீ அடிச்சல்ல இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே அவங்க கண்ணத்தை அப்படியே தொட தீ அப்படின்னு இறுக்கி கண்ணை மூடிக்க பொலின்னு கண்ணத்தில் அற விழுகுது. சுடுறன்னு வலிக்குது. நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு நீங்கள் அப்படி கண்ணில் டியர்ஸ் வர. ஜேகேவை பாவமாக பார்க்க. ஜேகேவுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இப்போ புரிஞ்சுக்க நினைக்கிறேன், அங்கே விழுந்தா பதிலுக்கு இங்கே தான் விழுக்கும். நான் தானே ரிவெஞ்ச் எடுக்கணும். நீ பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு தயங்கால எதுவுமே பேச முடியல. அப்படியே அவங்கள பார்த்துட்டு சாரிம்மா அப்படிங்கிறான். நீங்கள் பரவாயில்லண்ணா அப்படின்ட்டு அழுதுட்ருக்கீங்க. அவன் அப்படியே கணத்தை தொட்டு எல்லாம் என்னால் தான். டேய் உனக்கு கோவம்னா என் மேலே காட்டு, அவளை எதுவும் பண்ணாதடா, அவள் பாவம் குழந்த அதே மாதிரி தான்டா என் தங்கச்சும் எனக்கு குழந்த, அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீ தானே, அப்போது உன்னை மட்டும் விட்டுருவேண்ணா ஃப்ரெண்டுன்னு சொல்லி துரோகி அப்படிங்க. சராவோ அண்ணா ப்ளீஸ் நிறுத்து அப்படிங்கிறான். தயாங்க அதுக்கு மேலே சராவை பேச விடாமல் வாயை மட்டும் வா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். அப்போ கூட அவங்க பக்கம் திரும்பி சாரிம்மா, உன்னை ஏதாவது அவன் பண்ணால் அண்ணன்கிட்ட சொல்லு, இந்த அண்ணன் உனக்காக எப்போவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறான். இங்கே ஜேகே மறுபடியும் அப்படியே திரும்ப உங்களை காணோம், எங்கே போனா இவ அப்படின்னாலோ அவன் காலுக்கிட்ட உட்காந்து காலை மெதுவாக சுரண்டுறீங்க. டக்குன்னு அவன் குனிச்சு பார்க்குறான். நீங்கள் 2 கண்ணத்துலேயும் கை வச்சுட்டு அடிச்சிட மாட்டிங்களே அப்படின்னு பார்க்குறீங்க. சாரி வா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே எழுந்து ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம், அண்ணாவும் நீங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. சடனாக அவன் திரும்ப பயந்து போய் அப்படியே பின்னாடி விழுக்கிற மாதிரி போகிறீங்க. கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே அவன் மேலேயே மோதி அப்படியே திரு முழிச்சிட்டு இருக்க. கிட்ட வந்து துரோகம் பண்ணா ஃப்ரெண்டாக இருப்பானா அப்படின்னு கேட்குறான். அண்ணா என்ன துரோகம் பண்ணா அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் முழிக்க. உங்ககிட்ட எதுவும் சொல்ல விரும்பலை, போகலாம் அப்படின்ட்டு தரத்தரன்னு உங்களை இழுத்துட்டு அப்படியே போகிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அவனையும் குறுன்னு பார்த்துட்ருக்க. என்ன அப்படின்னு கத்துறான். உங்கள் செஸ்டில் ஏதோ டேட்டூ யார் அப்படிங்கிறீங்க. நீங்கள் லைட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ கேட்க அவனும் அப்படின்ட்டு அவன் நல்லா ஷர்ட்டை மறைக்கிறான். நீங்கள் கேட்டது தப்போ, எப்படி பார்க்குறது, அது என்ன டேட்டோ, யார், நான் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் அவன்கிட்ட காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா மறைச்சிக்கிறான். நீங்கள் அவனையும் குறுக்குன்னு பார்த்துட்டுக்க. அவனும் அப்படியே வீட்டுக்கு வந்தவன் விறுவிறுன்னு ஸ்விம்மிங் பூல் போகிறான். அவனுக்கு கோவம் வந்தால் ஸ்விம் பண்ணுறது பழக்கம். ஸோ மேலே போய் அப்படியே ஸ்விம்மிங் பூலில் அப்படியே விழுந்து டைவ் அடித்து அவன் ஸ்விம் பண்ணிகிட்டுருக்கா. இங்கே கீழே நீங்கள் இப்போ எங்கே பண்ணார், ஸ்விம் பண்ணவா, அப்போ ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு தானே ஸ்விம் பண்ணுவார், அந்த டேட்டூ அது யாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு சும்மா போனால் ஏன் வந்தோன்னு கேட்பாரு. அதுக்கு அப்படின்ட்டு ஃபோனை கையில் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போய் இங்கே வியூ செம்மையாக இருக்குது, இங்கே செல்ஃபி எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் கார்னர் நின்று அப்படியே அவனை பார்க்க முடியுதான்னு ஒரு கனால் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜேகேவோ செம்ம கனில் அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கோ அவன் மேலேயே கோவம்.
அவன் பண்ண தப்புக்கு இந்த பொண்ணை ஏன் அடிக்க? எல்லாம் ஏன் தப்பு? நான் தான் சராவை ஏமாற்றி அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு தான் அவன் சராவை அடித்தான். அதுக்கு எதுக்கு நான் இவளை அடிக்கணும்? ச்சே, பரவாயில்ல ஜிக்கி, ஓவராக பண்ணுறடா. ஐயோ, இவளை பழி வாங்குறேங்கிற பேரில் நான் தான் இப்போ பாடாப்பட்டுருக்கேன் அப்படின்னு ஜிக்கி தானே வந்துகிட்டு இருந்தவன் அவங்கள கவனிக்கல. நீங்கள் அப்படியே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்க வரும்போது அவன் அங்கேருந்து டைவர்டிச்சு இந்த பக்கம் வந்துடுறான். ச்சே, பார்க்கவே முடியல. தண்ணிக்குள்ளேயே முதல்ல மாதிரி நீந்திட்டு இருக்காரு. எப்போ வெளியே வருவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ தான் அவங்கள கவனிக்கிறான். இவன் என்ன பண்ணுறா? ஓ மேடம் டேட்டோ பக்கம் வந்திருக்காங்களா அப்படின்ட்டு அவனும் உங்களை பார்க்காம அப்படியே டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி எழுந்த வேகத்தில் அப்படியே டவல் எடுத்து அவன் மேலே அப்படியே மூடிக்கிறான். ச்சே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கிட்ட வரீங்க. அவனும் என்ன நம்மளை நோக்கி வரா அப்படிங்கன்னு பார்த்துட்டுக்கா. நைஸாக அவன் கிட்ட வந்து வலிக்கிழிக்கிற மாதிரி துண்டை இழுக்கலான்னு நினச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி பண்ணலான்னு கிட்ட வர, ஆனால் ஆக்சுவலி உங்கள் கால் உண்மையிலேயே ஸ்லிப் ஆகுது. அப்படியே வலிக்கி விழுக போகிறீங்க. அப்போ அப்படியே நீங்கள் டவலை பிடிச்சி இழுக்க பார்க்க அவனும் விடாமல் டவல்லேருந்து உங்கள் கையை எடுத்து விட நீங்கள் பொத்துன்னு தண்ணிக்குள்ளேயே விழுறீங்க. அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போன வேகத்தில் அம்மா எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு கத்திக்கிட்டு வெளியில் வந்து ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறீங்க. அவன் உங்களையே அப்படியே பார்த்துட்டுருக்க. ராதகா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான். சரியான யமகாதகனாக இருக்கான். இங்கே ஒருத்தி உயிருக்கு போராடுறமே காப்பாற்றணும்னு தோணுதா? ஏங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு அழுகிற மாதிரி கேட்க, உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு பார்க்குறீங்க. எழுந்து நில்லுடி அப்படிங்கிறான். இப்போ தான் நின்று பார்க்குறீங்க. உங்களுக்கு அது இடுப்பு வரைக்கும் தான் இருக்குது தண்ணி. இவ்வளோண்டு தண்ணியில் நீ விழுந்து செத்துடுவியா அப்படின்னு கேட்குறான். ச்சே, நல்லா பல்பு வாங்கிட்டோம். இவன் டேட்டூ யாரை போட்டிருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா முடியல. ஒரு வேளை யாரையோ லவ் பண்ணுறாரோ, அவங்களோட டேட்டூவாக இருக்குமோ? ஒரு வேளை என்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணாரோ? இப்போ மைண்டுக்குள்ளே என்னென்னமோ ஓடுது. அப்படியே சைலண்ட்டாக ஆயிடுறீங்க. அப்படியே எழுந்து மேலே வந்துட்டு நீங்கள் அவன்கிட்ட பேசவே இல்லை. குரூம்குள்ளே போய் கதை சாத்திக்கிறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன தான் அவங்கள கஷ்டப்பட்டு நினச்சாலும் ஆனால் நீங்கள் நொடன்னு பேசுகிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் அதுக்கு அடிக்டே ஆகிட்டான். பேசாமல் இருந்தால் தான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன இந்நேரம் 100 வாட்டி வந்து சமைக்கவே தெரியலாட்டியும் என்ன சமைக்கணும் என்ன சாப்பிட்றீங்கன்னு சும்மாவாச்சும் வாயை பிடுங்குவா. இன்னும் ஆளை காணும் அப்படின்னு நினச்சிருக்கும் போதே கொஞ்ச நேரத்தில் டோர் நாக் தான்ற சவுண்ட் கேட்குது. இதோ வந்துட்டாலே என் பிள்ளை பார்த்து அப்படின்ட்டு கதை திறக்கிறான். நீங்கள் தான் அப்படியே முறைச்சி நிற்கா. என்னடி அப்படிங்கிறான். பசிக்குது அப்படிங்கிறீங்க. அதானே மேடமுக்கு பசிச்சாதான் என் ஞாபகமே வருமா அப்படின்ட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆர்டர் பண்ணுறான். வந்ததும் நீங்கள் சாப்பிட்டுட்டு அவனை தொந்தரவு கூட பண்ணல, பேசாமல் போயிடுங்க. அவனும் என்னாச்சு அமைதியாக இருக்க, எதுவும் முடியலையா அப்படின்னு கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு உடம்புக்கு எது சரியில்லையோன்னு தொட்டு பார்க்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் நான் பேசினாலே பிடிக்கலையே அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க கதவை டமான்னு அடித்து சாத்த அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவ என்னமோ ரொம்ப தான் ஓவராக பண்ணுறா. இவளை நான் கஷ்டப்பட்டு தானே கூட்டிகிட்டு வந்தேன். நான் ஏன் இப்போ ஃபீல் பண்ணுறேன். டே ஸ்கிப்பாக சாராவுக்கு வளகாப்பு டேயும் வருது. ஸோ வளகாப்புக்காக கூப்பிட்றாங்க. ஜேகேவோ நான் வரல, நீ மட்டும் போயிட்டு இந்தா இதில் விளையாட்டுருக்கு அவளுக்கு போட்டு விட்டுரு. ஏன் நீங்களும் வரலாம்? உங்கள் வீட்டுக்கு நான் வர்றதா இல்லை, அதான் நான் எதுக்குமே இப்போ வர்றதில்லை. அப்புறம் ஏன் நான் கூப்பிட்றேன் தெரியுமே. ஆனால் ஏன் அது ஏன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ணுங்க போகிற வேலையை பாரு அப்படின்னு கொஞ்சம் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான். ஆளை பாரு எப்போ பார்த்தாலும் ஏதாவது வருன்னு விழுந்துக்கிட்டு இதில் லவ் பண்ணிக்கலாமண்ணா இன்னும் மாடி இந்த பொய்யை நீ நம்பிட்டு இருக்கா அப்படின்னு உங்கள் மனசாச்சே உங்களை கேட்க நீங்களோ இல்லை அவருக்கு என்ன பிடிக்கும் ஆனால் ஏன் கோபப்படுறான்னு தெரில அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. சரி வளகாப்புக்கு தான் அங்கே போகிறோமே, அங்கே அண்ணிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இங்கே வீட்டுக்கு வந்ததும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஏம்மா உன் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் தெரியாது. ஸோ இல்லைம்மா அவருக்கு வேலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறீங்க. இப்படியே தான் எப்போ வந்தாலும் வேலை நல்லா போமா விசேஷத்துக்கு கூட வரமா, அப்படி என்ன தான் புருஷனுக்கு வேலையோ அப்படின்னு உங்கள் அப்பா கூட கொஞ்சம் அழுத்துக்க. நீங்கள் அப்பா அவரை பற்றி தெரியாதா, பிஸ்னஸ்னு வந்துட்டா அவர் ஃபேமிலியை விட அதெல்லாம் விடுமா, ஒன்றை எப்படி பார்த்துக்கிறாரு. எனக்கு என்னப்பா நான் நல்லா தான் இருக்கேன். சாராவும் உங்களையும் ஊற்றி பார்த்துருக்கேன். ஹனி என்ன இல்லை நிமிஷத்துக்கு 10 வார்த்தை பேசுவேன், இப்போ 10 நிமிஷத்துக்கு 1 வார்த்தை பேசுகிறேன். ஐயோ அப்படிலாம் இல்லையே, நான் அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் டயர்டு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்படி சொல்லிட்டீங்களா, இனிமேல் பாருங்கள் இந்த ஹீரோட பர்ஃபார்மன்ஸை எப்படி பேசுகிறேன்னு அப்படின்னு வாய் தான் சிரித்து பேசலாம். மனசுலாம் உங்களுக்கு வேதனையாக தானே இருக்குது. அவனோட தனியாகவே இருக்கீங்க, பேசுகிறதும் இல்லை, பெருசாக ஒன்றும் உங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒன்றா தானே கல்யாணம் செய்ப்பா, அவங்களுக்கு வளகாப்புங்கும் போது யாராவது வந்து ஏதாவது கேட்பாங்களோன்னு வந்ததுமே அவங்க அம்மா தான் என்னடி உனக்கு எந்த விசேஷமும் இல்லையாங்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க.
அங்கே ஒன்றவே இல்லை. அப்புறம் எங்கேருந்து குழந்த வரும்? இது என்ன அந்த அம்மா லூஸாக இருக்குது, மந்திரம் பண்ணியா பாப்பா வர வைக்க முடியும் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அதே கேள்வி எல்லோரும் கேட்டால் என்ன பண்ணுறதுங்கிற பயம் வருது. பேசாமல் நைட்டாக அங்கே ஓடிடலாமா வீட்டுக்கு அப்படின்லாம் உங்களுக்கு தோணுது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜேக்கு கால் பண்ணுறீங்க. என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கா? ஏய் குலபுதா என்ன அப்படிங்கிறான். அப்படியே அலறீங்க. ஏய் என்னாச்சு, ஏன் அலற, சொல்லிட்டாளுங்க, யார் என்ன சொன்னா அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமாக கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுங்க. ஏய் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் கால் பண்ணுறான். நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பால்கனியை பார்த்துட்டு, என்னதை போய் அவர்கிட்ட சொல்கிறது, கஷ்டமாக இருக்குது, யார்கிட்டயா சொல்லி அழுணுன்ருக்கு, ஆனால் யார்கிட்ட சொல்லி அழு, எனக்கு என்னதான் யாரும் இல்லையே சொல்லி அழுகுறதுக்கு அப்படின்ட்டு வேதனையாக இருக்குது. அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா சொன்னால் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு. சாரா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் நின்றுப்பா. அவளுக்கு அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குது. தயாங்கிட்ட போய், சாரி தயாங், நல்லா இருந்தவன் தங்கச்சியோட லைஃபாக என்னால் தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஏய் பாயை மூட்டாரு, இந்த மாதிரி உளறிட்டு இருக்காத, உன்கிட்ட சொன்னல அதை விடு, அவள் லைஃப் அவள் பார்த்துக்குவா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோ ஈராமா அப்படின்ட்டு அப்படி கூப்பிட்றான். அண்ணா அப்படின்னு அடுத்த நிமிஷம் சிரிச்சுட்டு அவன்கிட்ட பேச, ஏம்மா ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணா, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை அவர் அங்கே இருக்கார், நான் இங்கே தனியாக, அதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நிஜமாவே நீ ஹாப்பியாக இருக்கியாம்மா? எனக்கு என்னண்ணா, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஆமாண்ணா, உங்களுக்கும் அவருக்கும் என்னண்ணா சண்டை? திடீர்னு 2 பேரும் இப்படி முறைச்சிக்கிட்டு காரணம் என்ன அப்படிங்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவனுக்கு மேலே கோவம், அவன் சிஸ்டரை சொல்லாமல் நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைடா. ஓ அதானா, அதுக்கே இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, அதுக்கே என்ன கல்யாணம் பண்ணோம், ஒன்றுமே புரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தயங்கோ, உன்னை எதுவும் கஷ்டப்படுத்துகிறானா? அதெல்லாம் இல்லைண்ணா, நான் தான் அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், அவரெல்லாம் ஹாப்பியாக தான் நான் வச்சுருக்காருண்ணா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் ஹாப்பியாக தானே இருக்கேன் அப்படின்னு சமாளித்து அமுச்சு விட்டுட்டு அப்படியே தான் பால்கனி சைடு நின்றுட்டுருக்கீங்க. சாராவுக்கும் தூக்கமே வரல. அவ்வளோ இங்கே தேங்க இல்லாத நேரம் ஜெக்கிக்கு தான் கால் பண்ணிவா. ஹே அந்த குள்ளவாத்துக்கு என்ன பிரச்சனை? நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறா, நாட் ரீச்சபிள்னு வருது வேற, நான் உனக்கு கூப்பிடலான் இருந்தேன், நீயோ கூப்பிட்ட அப்படிங்கிறான். அண்ணா என்ன சொல்கிற நீ? ஆமாம், ஃபோன் பண்ணால் பேசவே இல்லை, அழுதுட்டு ஃபோனை வச்சிட்டா. யார் என்ன சொன்னாங்க, என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா, அவங்க ஏன் கால் பண்ணி அழுதாங்கன்னு நீ தான் சொல்லணும், உன் ஒய்ஃப் ஏன் அழுகிறான்னு நீ தான் சொல்லணும். எதை என்னடி இது, யாராவது ஒருத்தி அழுதா அதுக்கு நான் தான் காரணமாக இருப்பேனா? யாரோ ஒருத்தங்க அழுதா நான் ஏன்னா கேட்க போகிறேன்? அவள் உன்னோட ஒய்ஃப், என்னோடய ஒய்ஃப்னா அவள் அழுததே இல்லையா என்ன? ஆமாண்ணா, அவள் பிறந்ததுலேருந்து அவளை இங்கே நல்லா தான் பார்த்துக்குறாங்களாம். என்னை எப்படி நீங்கள் தாங்கன்னு தாங்கினீங்க அதே மாதிரி தான். அப்படி இருக்கிறவ அலறானா ஒரே காரணம் நீங்களாக தான் இருக்க முடியும். என்ன சொல்கிற, நான் என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணாதது தானே காரணம். கல்யாணம் பண்ணி அவளை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அவள் சந்தோஷமாக இல்லைன்னு மட்டும் தெரியும். ஏன்னா பழி வாங்கிறதுக்காக இது. ஹே யார் சொன்னா அவளை பிடிச்சி? அண்ணா நீ சொல்கிற பொய்யை யார் வேணாலும் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அவள் சின்ன பொண்ணுண்ணா, பாவம், நீ தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே கரெக்டாக தேங்க வந்துடுறான். அவனை பார்த்ததும் அப்படியே அவன் முழிச்சிட்ருக்கா. இங்கே ஜெயிக்கவா, என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்க? அவன் புருஷன் இருக்கானே, அவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? அந்த நாய் பண்ணதுக்கு நான் பண்ணுறதெல்லாம் கம்மி தான், ஏன்னா அவனுக்கு சப்போர்ட்டா அவள் தானா, அதுக்கு நானா காரணம் அப்படின்னு இவன் பாட்டுக்கு இங்கே கத்திட்டு இருக்கா. தேங்க உள்ளே வந்தவன் என்ன பண்ணுற அப்படிங்கிறான். இல்லை அது ஜேகே அப்படின்னு சொல்லும் போதே, ஏய் அதெல்லாம் எதையும் சொல்லாதுன்னு சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வாங்கி ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். ஹே ஹலோ அப்படின்னு இங்கே ஜேகே கத்திட்டு, இவளுங்களுக்கு என்ன வேலை, ஃபோன் பண்ணுறாளுங்க, அவளுங்க இஷ்டத்துக்கு கத்துறாளுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னு இந்த குள்ளவாத்தி எதுக்கு அழுதுட்டுருக்கா, ஒரு மண்ணும் புரியல. ஒரு நான் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிப்பாளோ, பெரிய எனக்குமே இருக்கிற டார்ச்சர் தான், பேசாமல் டிவோர்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு ஜேகே நினச்சிட்ருக்கான். இங்கே நெக்ஸ்ட் டே வளகாப்பு நடக்குது. எதிர்பார்த்த மாதிரி தான் வரவங்கெல்லாம், நீ எப்படி விசேஷம் சொல்ல போகிற, கல்யாணம் ஆகி உனக்கும் 10 மாதம் ஆச்சுல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சிரித்து மழுப்புனாலும் சங்கட்டமாக இருக்குது. உங்கள் அம்மாவோ பற்றியா நான் கேட்டதுக்கு இது பண்ண பார், இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, என்ன அவசரம், என் பொண்ணு கொஞ்ச நாள் சேர்ந்து பெற்றுக்கலான் இருக்கா, அவள் சின்ன பொண்ணு தானே, அதுவும் இல்லாமல் இப்போ தான் அவள்
காலேஜே படிக்கிறா, அதனால தான் தள்ளி போட்டிருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா தான் சமாளிக்கிறாங்க. அப்போ அவங்களாம், அப்புறம் ஏண்டிம்மா இதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சா, இப்போ படித்து முடிச்சதுக்கப்புறமே கல்யாணம் பண்ணிக்கலாமே, அப்படி என்ன அவசரம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறது உங்கள் அம்மா அவங்களே சிரிச்சுக்கிட்டு, எங்களுக்கு தான் தெரியுமே, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பையன் அத்தனை பேர் முன்னாடி அவளை இழுத்து முத்தம்லாம் கொடுத்தானே, இன்னும் இவங்க குழந்தை பற்றிக்க தள்ளி போட்டிருக்காங்களா, நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை கேலி பேச உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே ஆமாம் ஆண்டிக்கு விஷயமே தெரியாதா, என்னடிம்மா சொல்ல போகிற அப்படின்னு அவங்க பார்க்க, ஆமாம் ஆண்டி, நம்ம சும்மா படிக்கிறத விட ரொமான்டிக்காக படித்தா நல்லா புத்தியில் உரைக்கணும் எனக்கு எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார். எதை? ஆமாம் ஆண்டி, எங்கள் வீட்டுக்காரும் அதை தான் என்கிட்ட சொன்னார். எனக்கு அவர் டெய்லி ரொமான்டிக்காக படித்து கொடுக்குறாரா, ஸோ நான் நல்லா படிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் படிச்சுட்டே அப்படியே அவருக்கு பிஏவாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னடி சொல்கிற நீயா, பார்க்கறதுக்கு கிறுக்கி மாதிரி இருப்ப, நீ இவ்வளோ டேலண்டா அப்படிங்கிறாங்க. சொன்னாங்களாலே நம்ப முடியல. நச்சம் ஆண்டி, கல்யாணம் பண்ணிட்டு படித்தா சூப்பராக படிக்கலாம், ஃப்யூச்சர் ப்ரைட்டாக இருக்கும், அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் இதே பாருங்கள், இப்போ உடனே நான் பாப்பா பார்த்துக்கிட்டா அதை வச்சுட்டு நல்லா காலேஜ் போக முடியுமா, இல்லை வேலைக்கு தான் போக முடியுமா? நீ சொல்கிறதும் கரெக்டு தாண்டி. அதனால தான் நான் இப்போ பேபி பெற்றுக்கல. இப்போது பேபி பெற்றுக்கிற ப்ராசஸை மட்டும் தள்ளி போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை ஆண்டி, இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டா எனக்கு என்னோடய அழகு வேற போயிடும்ல. அப்படியாடி, பாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன வயசு, ஒரு 40 இருக்குமா, பார்க்கறதுக்கு 60 வயசு மாதிரி இருக்கீங்க. எது? ஆமாம், உங்கள் ஃபேஸை நீங்களே கண்ணாடி பாருங்கள், வேணா உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேளுங்க. அங்கிள், ஆன்ட்டி பார்க்க 60 வயசு மாதிரி தானே இருக்காங்க, ஏமா அவகிட்ட என்ன கொத்துக்கிறா அப்படின்ட்டு அவர் பம்ப. அங்கே இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. அவங்களும், என்னடி சொல்கிறா, அப்படியே தெரியல, பின்னா கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பெற்றுக்கிட்டா அழகெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லை, நம்மளாலையும் சாதிக்க முடியாது. நான்லாம் சாதிச்சுட்டு தான் கல்யாணமே பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணால் நல்லா படிக்கலான்னு சொன்னாங்க. அப்போது கல்யாணம் பண்ணி சாதிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ என்ன, குழந்தை தானே, பொறுமையாக பெற்றுக்குறோம், ஒன்றுன்னா 10 கூட பெற்று போடுவேன். என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க அவங்களும் அப்படியே வாயடிச்சு போய், உண்மையாக இருக்குமோ, அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம 60 வயசு மாதிரியாக இருக்கோங்கிற அப்படியே சுய ஆலோசனைக்கு போயிட்டாங்க. அப்பாடான்னு வாய அடைச்சிட்டிங்கன்னு திரும்பி பார்க்குறீங்க. அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி, இவங்க வாய அடைக்கிட்ட இனி எல்லோரும் இப்படி தானடி கேட்பாங்க அப்படிங்கிற பார்க்க, மா நீ சொன்ன பதில் தான், நான் படிச்சிட்ருக்கேன், என்ன அவசரம், பேசாமல் வந்தவங்களுக்கு கவனி அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் போல்டாக பேசிவிட்டு அங்கே நலுங்கெல்லாம் வைக்கும் போது நீங்கள் வைக்க போகிறீங்க. அப்போ எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்க, இப்போ எதுக்கும் ஏதாவது ஆரம்பிப்பாங்க, ஏன் வம்பு அப்படின்ட்டு நீங்கள் நகர போகிறீங்க. சார் அவங்க கைப்பிடிச்சு, இதுக்கப்புறம் யாராவது எதாவது பேசுனா நான் பார்த்துக்கிறேன், நீ வளகாப்பு எனக்கு போட்டு விடு, நீ தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறா. தேங்கும். அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க. அவனுமே சாராவும் அவனுமே கஷ்டமாக இருந்திருக்கும் உங்களை பேசும்போது. அவங்களும் பேச நினச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே நீங்களே பதிலடி கொடுக்க அவங்க வாயை மூடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் சிரிச்சிட்டு, ஐயோ அண்ணி, இவங்க பேசுறதெல்லாம் காதிலே வாங்கிக்கல, சொன்ன மாதிரியே அவங்க அண்ணன் எனக்கு நல்லாவே பாடம் எடுக்கிறார், நான் நல்லா படிக்கிறேன் அண்ணி, நல்லா படிச்சுட்டு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறேன், ஸோ நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமாக என் கிஃப்ட்டை எனக்கு பெற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுட்டே வளகாப்புக்கு வலையெல்லாம் போட்டு விட்டு அப்படியே அங்கேருந்து நழுவுறீங்க. அப்படியே தனியாக வந்து பால்கனி நின்று அப்படி அழுறீங்க. கஷ்டமாக இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நான் என்ன பண்ணேன், எனக்கு குழந்த, நம்ம தான் அவர் கூட சந்தோஷமாக இருந்தாலடா குழந்த பிறக்க அப்படின்ட்டு உங்களுக்கு யார்கிட்ட சொல்லி அழுத்தல, அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கா. எங்கள் சார் அவள் வளகாப்புலாம் போட்டதும் ஃபஸ்ட்டு பார்க்க வரது உங்களை தான். ஹீரா அப்படின்னு கூப்பிட்டதும் அண்ணி அப்படின்னு கண்ணை தொடச்சி திரும்புறீங்க. அப்படியே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு, சாரி என்னால், ஐயோ அண்ணி, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கும் அடுத்தவங்க பேசுறதுக்கும் என்ன இருக்கு, நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கல, நீங்கள் ஏவில் பண்ணுறீங்க அப்படின்னு சராக்கு கண்ணெல்லாம் தொடச்சி விடுறீங்க. அவ்வளோ இல்லை, என்னால் தான் உன் லைஃப் இப்படி, என் அண்ணன் உன் அண்ணன் கல்யாணம் பண்ணனால பழி வாங்க தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அண்ணி என்ன சொல்கிறீங்க, பழி வாங்கவா, புரியலையா நீ, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. நீ ஒன்றும் பண்ணலை, ஆனால் என் அண்ணனுக்கு கோவம் உன் அண்ணன் மேலே, உன் அண்ணனோட பாசம் உன் மேலே, அதனால் உன்னை வச்சு உன் அண்ணனை, ஓ அப்படி அண்ணன் மட்டும் என்ன பண்ணிட்டாரா நீ, எனக்கு புரியவே இல்லை. 2 பேரும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் திடீர்னு எப்படி இனிமையானாங்க, கொஞ்சம் சொல்கிறீங்களா, எனக்கு தலையை வெடிச்சிட்டு போல இருக்குது, ரொம்ப நாளாக இதை நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ப்ளீஸ் அண்ணி, எனக்கு இப்போவாது நீங்களாவது சொல்லுங்களேன், எதுக்காக நான் தண்டிக்கப்படுறேன்னாச்சும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அவங்களும் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி தயாங்கும் ஜெய்கவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்
2 பேரும் ஒன்றா தான் காலேஜ் சேர்ந்துருப்பானுங்க. ஸோ அவனுங்க ஃபைனல் இயர் படிக்கும் போது தான் அங்கே சாரா வந்துட்டு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பா. ஜேகேயோட காலேஜ்லேயே சாராவையும் சேர்த்து விட சாரா வந்துட்டு ஜேகே கால் பண்ணி, டே அண்ணா நான் அங்கே வரேன், நீ தான் என்னை பார்த்துக்கணும், நான் வந்துட்டு ஹாஸ்டலில் இருக்க மாட்டேன், ஸோ நம்ம 2 பேத்துக்கும் தனியாக வீடு பார்த்துருக்காங்க மம்மி, அங்கே தான் இருக்கணும்னு. ஜேகேவுக்கு தயங்க விட்டு போக மனசில் இருந்தாலும் தங்கச்சியும் பார்த்துக்கணுமேன்ட்டு, டே மச்சான் இங்கே பாரு நான் ரூமை வெக்கேட் பண்ணுறேன், எனக்கும் என் சிஸ்டருக்கும் என் அப்பா அம்மா சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்காங்க, நான் அங்கேருந்து காலேஜ் வந்துடுறேன், தேங்க் இது பிடிக்கவே இல்லை, என்னடா உன் தங்கச்சி வந்துட்டுனா எங்களை கழட்டி விடுற, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை முக்கியம் இல்லையா அப்படிலாம் கேட்க, டே மச்சான் புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ்டா அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். சரி போய் தொலை அப்படின்ட்டு வர்றதுக்கு முன்னாடி சாரா மேலே தயாங்க்கு கோவம் தான் வருது. குட்டிச்சாத்தான் வர்றதுக்கு முன்னாடி எங்களை பிரித்து விட்டா அப்படின்னு கோவப்படுறான். ஸோ சாராவை கூப்பிட போகிறதுக்கு ஜேகே வந்து, டே மச்சான் என் சிஸ்டர் இன்றைக்கி வரா, நான் கூப்பிட போகிறா, நீ வரியா அப்படின்னு கேட்க, டே இன்றைக்கி என்னோட சாங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நீ என்னடா அதை பார்க்காம சிஸ்டர் கூப்பிட பாருங்கிற, பத்தியா சிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி உன்னை ஆட்டி வைக்கிறா அப்படின்னு தயாங்கே மேலே கோவப்பட ஜேகேவோ, டே மச்சான் புரிஞ்சுக்கூடா, அந்த சாத்தானை கூட்டிகிட்டு வரலனா வீட்டில் போட்டு கொடுத்துருவாடா ப்ளீஸ்டா. சரி என் பர்ஃபார்மன்ஸ்குள்ளே வந்துடல, ஹே ஹாஃப் அன் ஹவரில் கூட்டிகிட்டு வந்துடுவேன்டா, பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். ஓகே சரி இப்போ நீ என் கூட இருக்காமல் போகிறதுக்கு காம்பன்சேஷனாக ஒன்று பண்ணணும். என்னடா பண்ணணும்? உன் சிஸ்டர் வந்தால் நாங்கள் ரேகிங் பண்ணுவோம் சீனியராக, நீ பிரதராக குறுக்க வரக்கூடாது மச்சான், ஃபுல் கிரெடிட்ஸும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் இதில் தலையிடவே மாட்டேன், என் தங்கச்சியை நான் தங்கச்சின்னு பார்க்கவே மாட்டேன், நீ நல்லா கலாய்ச்சி தள்ளு, பிகாஸ் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை, என் தங்கச்சா அவன் தங்கச்சா நினைப்பான், அப்போல்லாம் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சி தான் சொல்லிப்பான். தயாங்கும் அவளை ஏதாவது பண்ணணும் அப்படி தான் நினச்சிருப்பான். பெருசாக என்ன ஓட விடணும், முட்டி போட வைக்கணும், இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு மட்டும்தான் நினச்சிருப்பான் ஒரு சீனியராக. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. அவனும் பர்ஃபார்ம் பண்ண போக இங்கே ஜேகேவோ சாராவை பிக்கப் பண்ண வந்திருப்பான். இவ்வளோ நேரம் என்னடா பண்ண அப்படின்னு, உன்னால் என் ஃப்ரெண்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியாமல் பெரும்பளுக்கு சீக்கிரம் வாடி. அது யார்? என்னை விட அவ்வளோ முக்கியமான ஃப்ரெண்ட். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியாது, அவனா அவனுக்கு ஒரு வேலை இல்லை, பெரிய இவன் நினப்பு, எப்போ பார்த்தாலும் முகரி உருன்னு வச்சுட்டு தெரியுவான், அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவனை ஃப்ரெண்டாச்சு. ஃப்ரெண்டை பற்றி ஓர பேசாத, உனக்கு பார்க்க பிடிக்கலனா நீ போ, நாங்கள் போகிறேன். டே தனியாக நான் மட்டும் இங்கேருந்து என்ன பண்ணுவேன், நானும் வரேன் அப்படின்ட்டு அவள் வீட்டில் போய் லக்கேஜ் வச்சுட்டு ஜேகே கூடைய தொத்திக்கிட்டு அவளும் காலேஜுக்கு வந்துட்டா. இங்கே கரெக்டாக ஜேகே உள்ளே போகும்போது தயாங்கோ அப்படி இன்னும் உனக்கு காணும் அப்படிங்கிற மாதிரி டைம் பார்த்துட்டுருக்க. ஜேகே முகத்தை பார்த்துன்னு தான் தயாங்க சாங்கை பாடவே ஆரம்பிக்கலாம். அப்படியே அவன் சிங் பண்ணி கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே மெய் மறந்து அப்படியே அவனையும் பாடுறதை பார்த்துட்டுருக்கா. ஜேகே கூட அவன் பாடுறதை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் பார்த்தா சாராவோ, என்ன அவன் அவ்வளோ பெரிய ஆளா, எல்லோரும் பேன் அவனையும் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோ எக்கி பார்க்க ட்ரை பண்ணுறா. கொஞ்சம் குள்ளமாக்கனாலும் தெரில. ஜிக்கேவை போட்டு சொல்கிறேன், ஏன்டி இம்சை பண்ணுறா, எனக்கு தெரில தூக்கி காட்டுறா. ஆமாம் இவன் குழந்தை தூக்கி காட்ட, போட பெரிய இவன், சரி நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் முண்டி அடித்து ஸ்டேஜுக்கிட்ட போய் இப்போ தான் பார்க்குறா. தயங்கும் பாடிக்கிட்டே அப்படியே திரும்பினவன் சாராவை தான் பார்க்குறான். ஒரு நிமிஷம் 2 பேரோட கண்ணும் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்குது. அடுத்த நிமிஷம் தயாங்கோ அப்படியே திரும்பி பாட ஆரம்பிக்கிறான். பட் சாரா அந்த கண்ணில் விழுந்தவ, அப்பா யாரோட அவன் இவ்வளோ சூப்பராக பாடுறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கா. அவனுக்கு இப்போ வரைக்கும் இதுதான் தயாங்குன்னு தெரில. அவள் வந்து சின்ன வயசில் பார்த்தது மறந்துட்டா. ஸோ தயாங் பர்ஃபார்ம் பண்ணுறானோ ஜேகே சொல்லலை, உள்ளே வந்தது பாடினான் அப்படி நின்றுருப்பான். ஸோ இதுக்கு அப்புறம் தான் தயாங் வருவான்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. தயாங் பாடி முடிச்சிட்டாண்டு ஜேகேவோ அப்போ தான் திரும்பி பார்க்குறான், இந்த லூஸ் எங்கே போச்சு அப்படின்னு அப்படியே சாராவை தேடிட்டு வர. அதுக்குள்ளே தயாங், என் பர்ஃபார்மன்ஸுக்கு கரெக்டாக அப்போ தான் உள்ள வருவியா அப்படின்னு தயாங் கேட்க, மச்சான் சாரிடா கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனால் கரெக்டாக உன் பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் வந்துட்டல கிழிச்சேன், உனக்காக நான் தாட பாடாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், டே அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் என் தங்கச்சா ரேகிங் பண்ணேன்னு சொன்னில, நானும் பர்மிஷன் கொடுத்துட்டேன், ப்ளீஸ் தங்கச்சா விட்டுடா அப்படின்னு ஜெக்கே கெஞ்சேன். சரி பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ சாரா அங்கே வரா. இது அப்படின்னு தயாங் பார்க்குறான். இதாண்டா என் சிஸ்டர் சாரா இதான் என் ஃப்ரெண்ட் தயாங். சாராவோ பார்த்த நிமிஷம் அவன்ட்டு அப்படியே விழுந்துடுறா. ஆனால் தயாங்கோ, இவளை இந்த குட்டிச்சாத்தானா அப்படின்னு ஒரு நிமிஷம் அவளை மெய் மறந்து பார்த்ததெல்லாம் நினச்சி, இவளையா அப்படி பார்த்தோம், இருக்குடி உனக்கு நாளைக்கு அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். பட் இவளோ, வா செம்மையாக இருக்கானே அப்படின்ட்டு அவனை சைட் அடிக்க ஆரம்பிச்சு. ஃபஸ்ட் டே காலேஜுக்கு வரும்போதே அவளோ தயங்க பார்க்க போகிறான்னு எக்ஸைட்மெண்ட் வர. தயங்கோ ஜெக்கிக்கிட்ட, மச்சான் வாக்கு மாறக்கூடாது, நீ குறுக்க வரவே கூடாது, உன் சிஸ்டரை ரேக்கிங் பண்ணுவோம் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசாமல் நின்றுக்கிறான். இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் சீனியர் அப்படின்னு சாரா வந்து நிற்கிறா. இப்போ தயாங்கோ, என்ன இங்கே சீனியர் நிற்கிறோம், குட் மார்னிங் சொல்ல தெரியாது, அப்படிங்களா சீனியர், குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல போதே அவனை பார்த்து கண்ணடிக்க, என்னவன் கண்ணடிக்கிறா அப்படின்ட்டு அவனும் இப்படி பார்க்குறா. ஜேகே அங்கே கண்டுக்காமல் நின்றுட்டு இருந்திருப்பான். அவன் கவனிச்சிருக்க மாட்டான். ஸோ அதனால் அவன் பாட்டுக்க சரி ரேங்கிங் பண்ணிட்டோன்னு நவுந்து போய் நின்றுப்பான். தயங்கோ, என்ன இவ தெரிஞ்சுதான் பண்ணுறாளா இல்லை வேணுக்குன்னு பண்ணுறாளா, ஒரு வேளை நம்மளை இப்போல்லாம் பண்ணி செடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறாளா,
வேலைக்காகாது அப்படின்ட்டு அவனும் இங்கே ஜேகே வேறு நிற்கிறான், தப்பாக நினச்சிக்குவான், இல்லை தனியாக தான் கூட்டிகிட்டு போய் டீல் பண்ணணும் அப்படின்னு, ஏய் என் கூட கிரவுண்டுக்கு வா. ஓகே சீனியர் அப்படின்னு அப்படியே பின்னாடியே வரா. அவனும் கிரவுண்டில் போயிட்டு இப்போது 10 ரவுண்ட் அடி அப்படின்னு சொன்னதும் 10 போதுமா சீனியர் அப்படின்னு அப்படியே கிட்ட வரா. ஏன்னா கிட்ட வரா, ஏய் தள்ளி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அப்படியே தேங்க எடுத்து அவன் லிப்பு கிட்ட அப்படியே கிட்ட நெருங்குறா. டக்குன்னு தேங்க தள்ளிவிட்டு ஏய் என்ன பண்ணுற அப்படிங்கிறான். ஐ லவ் யூ சீனியர் அப்படிங்கிறா. எதை அப்படின்னு அவன் பார்க்க, எஸ் சீனியர் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. இப்போ சொல்லுங்கள் சீனியர், நான் ரவுண்ட் அடிக்கணுமா அப்படின்ட்டு அப்படியே திரும்ப கிட்ட வர. ஐயோ இவளை நம்ம ராகிங் பண்ணாமல் பார்த்தா இவன் நம்மளை ராகிங் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்ட்டு ஜேகே என்னை காப்பாற்றின தயாங்க அங்கேருந்து ஓட இவளை சிரிச்சிட்டு மாட்டினியா, இனிமேல் நீ என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு அவனை பார்க்க போலாம் கண்ணடிக்கிறது, ஜேகேக்கு தெரியாமல் ஃப்ளைங் கிஸ் கொடுக்கறது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, யார்கிட்டையாவது ஐ லவ் யூ சீனியர் அப்படின்னு எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையை பார்க்குறது, இதெல்லாம் தயாங்க பிடிக்கவே இல்லை. அவனுக்கோ நம்ம ஃப்ரெண்டை நம்மளை நம்பி அவளை பேச விட்டுருக்கான், ஆனால் இந்த லூஸு இல்லாத வேலை பார்க்குறான். அவளை எனக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். பட் அதுக்கெல்லாம் சாரா அமைதியாக இருக்கல, அவளோட வயசு அப்படி. ஸோ அவ்வளோ சும்மா இல்லாமல் நோன்றதும் சீன்றதும் இருக்கா. ஆன் டைம் ஜேகே வந்துட்டு நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு வாடா நம்ம ஒன்றா படிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பான். தேங்க சும்மாவே நோண்டுவா காலேஜில், இப்போ வீட்டுக்கு வேறு கூப்பிட்றானே அப்படின்னு பயந்து தான் வந்திருப்பான். தேங்க பார்த்ததும் சார் அப்படியே கண்ணடிக்கா, நம்பிச்சிட்டாடா அப்படின்னு நினச்சிருக்கா. ஜேகே மச்சான் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு டிட்டே அப்படின்னு தேங்க எதை சொல்லுவான். அதுக்குள்ளே ஜேகே கதவுக்கு அப்படியே மூடிக்கா. இங்கே சாராவோ அப்படியே அவனை பார்த்துட்டு கையை கட்டிட்டு அப்படியே முறைச்சிட்டு நிற்கா. இவையே நம்மளை எப்படி பார்க்குறா அப்படின்ட்டு அங்கேருந்து தயாங்க நவுந்து போய் உட்கார. ஹலோ என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு முன்னாடி வந்துக்கிறா. நான் ஒன்றும் நினைக்கல, ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போ, உன் அண்ணன் வந்தானா ஏதாவது நினச்சிக்குவான். அவன் நினச்சிட்டு போட்டோம், உங்களுக்கு நிஜமாவே என்ன பிடிக்கலையா என்ன? இங்கே பார், பார்த்தா நம்ம படிச்சுட்ருக்கோம், ஸ்டடீஸ் முடியட்டும், அவசரப்படாத, எனக்கு எந்த எண்ணமும் இல்லை, உன் அண்ணன் என்னை நம்பி உள்ளே விட்டுருக்கான், தேவையில்லாமல் பண்ணாத, அவன் குளிச்சுட்டு வந்தானா நம்மளை பற்றி தப்பாக நினைப்பான், நவுந்து போ அப்படின்னு தள்ள. சாராவோ அவனை ஹக் பண்ணிவிட்டு, முடியாது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களோட தான் வாழ்வேன் அப்படின்னு அப்படியே இழுத்து தாங்க கிஸ் பண்ண. ஃபஸ்ட்டு அவனும் தள்ளிவிட நினைக்கிறான், பட் அவனால் முடியல. அப்படியே கிஸ் பண்ண அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி அவனும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு ஜேகே கதவை திறக்க. தயங்கோ அப்படியே அவனை தள்ளிவிட்டு அப்படியே அந்த பக்கம் புக்கு தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கா. இங்கே சாரோட புக்கை அப்படியே தேடுற மாதிரி நடிச்சிட்ருக்கா. ஜேகேவோ நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்க, இல்லை என் புக்கு ஒன்று அப்போ டவுட் கேட்க கொண்டாந்து இங்கே எங்கேயோ வச்சுட்டேன், அதான். தயங்கோ அதான் மச்சான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு புக்கை எடுத்து இதானே அப்படின்னு கொடுக்குறான். ஆனால் முன்னிலே அவள் டவுட் கேட்க வந்தப்போ வச்சுட்டு போயிருப்பா. அந்த புக்கை பார்த்துட்டு இதே தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவனை வந்துடுறா. ஜேகேவோ அவனுக்கு இன்னும் காஃபி கொடுக்கலையா, வந்தவனுக்கு ஒரு காஃபி கூட கொடுத்து தர மாட்டியா? இரு ப்ரோ கொண்டு வர அப்படின்ட்டு ஜேகேக்கும் தயாங்கும் இப்போ காஃபி போட்டு வந்து கொடுக்குறா. அதை குடிச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே அவள் சும்மா இல்லாமல் அவளோட டங்கை வச்சு அப்படியே லிப்ஸை வந்து லிக் பண்ண. ஜேகே இது தயாங்க ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ இவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு. மச்சான் அது நான் படிச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஸோ நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இங்கேயே இரேண்டா, இங்கே இன்னும் ரூம் இருக்குது, நீ யூஸ் பண்ணிக்கோ. இப்போ வேறு நிலமை புரியாமல் அப்படின்ட்டு தயாங்கோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினச்சா ஜேகே விட மாட்டேங்கிறான். சாராக்கோ அது குதூகலமாக இருக்குது, அவ்வளோ சிரிச்சிட்டு அப்படியே அவனை சைட் அடிச்சிட்ருக்கா. இவனுக்கோ அங்கே இருக்கவே முடியல, ஒரு மாதிரி இருக்குது, ஒரு நிமிஷம் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காளே அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவளை இங்கே பார், நான் அது அவங்களுக்கு பிடிக்காமையா என்ன கிஸ் பண்ணிங்க, நான் எப்படி சொன்னேன் உன்னை பிடிக்கலைன்னு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, பட் இப்படி நம்ம பண்ணுறது தப்பு. அவன் என்ன நினப்பான், என் ஃப்ரெண்டு என்னை நம்பி உள்ள விட்டுருக்கான், நான் அதுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம 2 பேரும் ஸ்டடீஸை முடிப்போம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டடீஸ் முடிஞ்சு அவங்க ஒர்க்கை பார்க்க. இங்கே சாராவால் அந்த காலேஜ் படிக்கும் போது தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அவனோட நினைப்பாகவே இருக்குது. அந்த வீட்டில் அவன் நின்னது அவனோட கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ அவள் 3rd year படிச்சுட்ருக்கா. 2 வருஷம் பக்கம் தயாங்கோ ஃபோன் பண்ண மாதிரிலாம் அதிகமாக ஃபோன் பேசுகிறதில்ல. இங்கே பார், நான் ஒர்க்கில் இருக்கேன், பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் டைம் கூடுறி, நான் இப்போ தான் இதில் வரேன், கொஞ்சம் ஸ்டடி ஆகிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பான். பட் சார் அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருப்பா. ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு ஜேகே ஊரில் இல்லைன்னு தெரிஞ்சே கால் பண்ணும்போது ஜேகேவோ நான் ஊர்லேயே இல்லை, இப்போ போய் சொல்கிறேன், ஏன் உன்னால் இப்போ போக முடியாதா, என்னால் முடிஞ்சா நான் ஏன் உனக்கு கால் பண்ணுறேன், சரி தயாங் இங்கே தான் வந்திருக்கான், ஏதோ ஒரு வேலை விஷயமா அங்கே வந்தேன்னா பக்கத்தில் தான், ஸோ அவன்கிட்ட சொல்கிறேன், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணு, அவனே வந்து ஒன்று கூட்டிகிட்டு போவான்.
ஆ சரிண்ணா. தெரிஞ்சே தான் பண்ணியிருப்பா. தயாங்க அங்கே பார்த்துட்டு தான் இவன் நான் நம்ம கூப்பிட்டா வரமாட்டான், இரு எப்படி வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு ஜேகே கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லிவிட்டு இவளும் இங்கே இருக்க தயாங்க்கு ஜேகே கால் பண்ணி, டே அவளுக்கு உடம்பு சொல்லடா, நான் வேற ஊரில் இல்லை, கொஞ்சம் கூட்டிகிட்டு போறியா, எனக்கும் அங்கே எந்த ஃப்ரெண்ட்ஸையும் தெரியாது உன்னை தவிர. டே இல்லை அது சரி மச்சான், நீ பிஸியாக இருந்தால் ஓகே, நான் வேறு யாராவது இல்லை நான் போய் பார்க்குறேன், உடம்பு சரியில்லைனா தயாங்குமே என்னாச்சோ சரி நான் போய் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஒரு நிமிஷம் தடுமாறினாலும் ஃப்ரெண்டுக்காக வரான். இங்கே காலிம்பலம் கிட்ட தயாங்க நிற்க அவ்வளோ அப்படியே வந்து சாவகாசமாக கதவை திறக்கிறா. அவன் நின்று போஸை பார்த்தா அவனே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாயிடான். பிகாஸ் அவள் அப்படியே குளிச்சுட்டு டவலோடு வந்து சாரா அப்படியே நின்று அவனை பார்த்து கண்ணடிக்க, என்னடி இது கோலம் அப்படின்ட்டு அவன் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படின்னு டக்குன்னு திரும்பி நிற்கிறான். திரும்பி நின்னோடனே அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு டக்குன்னு கதவை சாப்பா போட்டு அப்படியே கதவுல சாஞ்சு, அவனை எப்படி வர வச்ச பற்றியா அப்படின்னு சாரா பார்க்க, அறிவில் அவனுக்கு என்னடி வேலை பண்ணிகிட்ருக்க, உன் அண்ணன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பயந்து என்ன அனுப்புனா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, சாரா இதெல்லாம் நல்லதுக்குல, படிக்கிற வேலையை மட்டும் பார், நகரு, ஒன்றும் இல்லைன்னா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு தேங்காவில் தள்ளிட்டு நகர போக சாராவிடம், உனக்கு என் மேலே பாசமே இல்லையா, லவ்வே இல்லையா, நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன், என்னால் ஒழுங்காக படிக்கக்கூட முடியல, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, ஆனால் நீ என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிற, நமக்கு என்னென்னு இருக்கல்ல, நீயும் நானும் கல்யாணம் பண்ணால் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தாண்டி ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு ஒன்று கொஞ்சம் தள்ளி வச்சேன், நீ என்னன்னா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க, பாரு சாரா, என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு, என்னால் முடியாது. அவளால் அமைதியாக இருக்க முடியல. அப்படியே அவனை பார்த்ததும் ஹார்மோன்ஸ்லாம் வேறு வேலை பார்க்க, ஸோ டக்குன்னு டவலை ஒரு அப்படியே நிற்கிறா. தேங்க்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, ஒரு நிமிஷம் அவனே அப்படின்னு கண்ணை மூடிட்டு நிற்க, குடுக்குட்டும் ஓடி வந்து அப்படியே அவனை ஹக் பண்ணி அவளை எப்போ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. தேங்கால அதுக்கு மேலே கண்ட்ரோலாக இருக்க முடியல. இவ்வளோ நேரம் அந்த கண்ட்ரோலில் மீறி அவன் இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி ஒருத்தர் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்ரூம்குள்ளே தூக்கிட்டு போய் அதுக்கு மேலே அவனால் முடியல, அவளோட அப்படியே லவ் மேக்கிங் பண்ணுறான். எல்லாம் முடிச்சு தான் தயாங்க்கு புரியுது, ஷிட் அப்படின்னு எழுந்து உட்காந்து சாராவை அப்படியே முறைச்சிட்டு, அறிவில் படிக்கும் போது எதுக்கிட்டே உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை, நானும் தப்பு பண்ணிட்டேன், இது யாருக்கும் தெரிய வேணாம், நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு, மறுபடியும் இந்த மாதிரி என்னை கூப்பிடாத அப்படின்னு திட்டிட்டு அன்னைக்கு பார்த்து வந்தேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் பேசாமல் கோவமாக இருந்திருப்பான். அதுக்கப்புறம் சாராவும் அவனை நிறைய டைம் மறுபடியும் கூப்பிட ட்ரை பண்ணியிருப்பா. ஆனால் அவன் தான் எடுத்துக்கவே மாட்டான். இந்த டென்ஷன்லேயே சாரா வந்துட்டு அவள் பீரியட்ஸை கனெக்ட் பண்ணாமல் விட்டுருப்பா. ஸோ அதுக்கப்புறம் தான் அவள் ப்ரெக்னென்ட் ஆனது. அவள் ஸ்டடீஸ் முடிச்சு அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது கரெக்டாக அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு தெரிஞ்சு வீட்லேயும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சாரா அவங்கக்கிட்ட அப்படியே பிடிச்சி, எல்லாமே என்னால் தான், நான் விளையாட்டாக பண்ணது இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, தயாங் நான் தான் இப்படிலாம் பண்ணேன்னு தெரிஞ்சால் என்னை ஜேகே வெறுத்துருவான், கோவப்படுவான்னு எல்லா தப்பையும் அவன் மேலே போட்டுக்கிட்டான். சொல்லப்போனால் உன் அண்ணன் விலைக்கு தான் போனார், நான் தான் அவரை ரெடியூஸ் பண்ணேன். கடைசியில் என் புருஷன் இப்போ கெட்டவன் நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் உன்னை பழி வாங்குறேன்னு இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் காரணமே நான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல விடுங்க, இதுதான் பிரச்சனையா, நான் கூட என்னமோ எதுவும் நினச்சேன், பரவாயில்ல, என் அண்ணா அவங்க மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கான், அதனால தான் யாருக்கும் தெரிய வேணாம்னு நினச்சிருக்கான், இது யாருக்கும் தெரியவே வேணாம், விட்டுருங்க, அவங்க அண்ணனை சரி பண்ண வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தயாங்கோ. சாரா அப்படின்ட்டு உள்ளே வரான். சாரா அப்படியே பயந்து பார்க்க, எதுக்கு பண்ணி இதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கா, உன்ட்ட என்ன சொன்ன அப்படின்னு முறைக்கிறான். அண்ணா விடு, நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ நல்லவன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நான் நினச்சி. அப்புறம் உன் புருஷன் வந்தானே, ஏன் புருஷனா, அவரா வரமாட்டேன்னு சொன்னார், இல்லைம்மா கீழே உன்னை தான் கேட்டுட்டு இருந்தான், அப்படியா தெரியலையே, சரி நான் போய் பார்க்குறேன், ஒரு பெரிய மான இஸ்திரி எங்கேயாச்சும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. ஜேகேவோ கார்டனில் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்க அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன வந்தால் என்னை வந்து பார்க்க வேண்டியதானே, ஏன் இங்கே நிற்கிறீங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிவான்னு யாரும் சொன்னாங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறான். என்னாச்சு இருக்கு, போகலாம் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடி போய் காரில் வீட்டுக்குள்ளே வந்து யார்ட்டையும் சொல்லலையா அப்படிங்கிறீங்க. வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறான். சரி நானாச்சும் போய் சொல்லிட்டு வருவா அப்படிங்கிறீங்க. வீட்டுக்கு போகலாம். என்னாச்சு இவருக்கு, லூஸ் ஆகிட்டாரா, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு, சரி வரேன் அப்படின்ட்டு காரில் ஏறி, என்னாச்சு அம்மா வரலன்னு சொன்னீங்க, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி மேலே கேள்வியாக கேட்க, டக்குன்னு உங்களுக்கு திரும்பி இப்படி ஒரு முறை தான் நீங்கள் அப்படியே பயமிட்டு, ஆனால் ஒன்றா இப்படி பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க, இல்லை அது அப்படின்னு நீங்கள் அப்படியே திணற ஆகணும். அது வந்து
அம்மா தான் கால் பண்ணாங்க. உங்ககிட்ட எல்லோரும் குழந்தை இல்லைன்னா கேட்டாங்களாம்மா. ஸோ எதுக்கு நீ தேவையில்லாமல் அவங்கக்கிட்டலாம் அதையும் இதையும் பேசிகிட்ருக்க? நாங்கள் 2 பேரும் இன்னும் பிளான் பண்ணலன்னு சொல்லிட்டு போயேன் அப்படிங்கிறான். அதை தான் என் ஸ்டைலில் சொன்னேன் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு காரை வீட்டில் வந்து நின்னதோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அவனும் உள்ளவா அப்படிங்கிறான். நீ கூப்பிடலாட்டி நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எதுக்கு திடீர்னு உருன்ருக்காரு? என்ன நடந்ததுன்னு தெரியலையே. நான் எதுவும் இப்போ ரீசெண்டாக எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ள வரீங்க. அவனும் உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். எதுக்கு? நம்ம ஏதோ ஹனிமூன் போகிறோமா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களை மறைச்சிட்டு உனக்கு டிவோர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணியிருக்க அப்படிங்கிறான். உனக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு இவருக்கு? டிவோர்ஸா? திடீர்னு நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா? என்ன? ஏன் திடீர்னு அப்படிங்கிறீங்க? இப்போ தான் புரிஞ்சது. எல்லா தப்பும் என் மேலே தான். வா சொல்கிறேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன வளர்றீங்க அப்படின்னு நீங்கள் புரியாமல் பார்த்துட்டுருக்க. அவனும் உங்கள் பேக்கில் அவனே எல்லாத்தையும் பேக் பண்ண. என்ன பண்ணுறீங்க கேட்குறல சொல்லுங்கள். அவன் ஒரு முறை தான் நீங்கள் வாய முடிக்கிறீங்க. அப்படியே உங்களை இழுத்துட்டு வந்து இப்போ வீட்டில் எல்லோரும் முன்னாடி விடுறான். நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு புரியாமல் பார்க்க அவங்க அம்மாவை டே என்னடா மருமக எல்லோரும் முன்னாடி ஃபீல் பண்ணுறான்னு ஒன்றா கூப்பிட்டா திருப்பி நீ கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே எதுக்கடா கூட்டிகிட்டு வந்த? அதுவும் பேக்கோட என்ன நடக்குதுன்னு அவங்க முழிக்க. இனி இவ எனக்கு வேணாம், இவ இங்கே இருக்கட்டும், இவளுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன். எல்லாருக்கும் பயங்கர ஷாக். அதானா கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருந்தால் இவனுக்கு பிடிக்காது அப்படின்னு தயாங்க சொல்ல. சாராவோ இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு. அண்ணா நீ அப்படிங்க வாய மூடு. நீயும் இவளும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நானும் கேட்டேன். எது அப்படின்னு 2 பேரும் பாட்ட டயத்தில் ஷாக்கானு பார்க்க தயாங் அப்படின்னு அப்படியே பார்க்குறான். தயாங்க அதுக்கு மேலே என் பொண்டாட்டிமா நான் போகக்கூடாதுன்னு நினச்சா இந்த பையன் வேறு இப்போ சென்டிமெண்டாக போட்டு தாக்குவானே அப்படின்னு தயாங்க பார்க்க. மச்சா நீ ரொம்ப கிரேட்ரா. எல்லா தப்பும் இவன் மேலே. இவளை படிக்க அனுப்புனா இவ அப்படின்னு அடிக்க வர. ஹே இவ இப்போ ஏன் பொண்டாட்டி அப்படின்னு குறுக்க வந்து நிற்க. ஹோ அப்படின்னு கையெடுத்துட்டு ஜேகேவோ நடந்ததெல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் காரணம் இவ. ஆனால் நான் இவனை என் ஃப்ரெண்டை தப்பாக நினச்சிட்டேன். சாரிடா மச்சான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாடின்னு அப்படியே காலில் விழுக்க போக. டே என்னடா பண்ணுற? என் ஃப்ரெண்டு மச்சான், உனக்கு எப்போவுமே துரோகம் பண்ணக்கூடாது. எல்லா தப்பும் அவன் மேலே இல்லையே. நானும் கொஞ்சம் அன்றைக்கி கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், சேர்ந்து பண்ணனால அதுக்கு தானே நான் அனுபவிக்கணும்னு நினச்சேன். இதில் எதுக்குடா நீ? ஆமாம் மச்சான், நீங்களாம் கரெக்டாக தான் இருந்திருக்கேன். நான் தான் தேவையில்லாமல் ஒரு சின்ன பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே கையை கட்டிட்டு இப்போ அதனால் சொல்ல வருவது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஜேகே நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன். ஐம் ரியலி சாரி. உன் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணதுக்கு காம்பன்சேஷனாக எவ்வளோ வேணாலும் கொடுத்துறேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு செம்ம காண்டாகுது. ஒரு மயிரும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு எல்லோரும் இருக்கனால ஒன்றும் தேவையில்ல, டிவோர்ஸ் தானே, அதை மட்டும் கொடுங்க. நீங்கள் என்னோடய வாழணுன்னு எந்த அவசியமும் இல்லை. அண்ணா என் லைஃப்காக யாருமே அவர்கிட்ட கெஞ்சாதீங்க, விட்டுருங்க. ஓகே சார், இதுவரையும் நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க அப்படின்னு நீங்கள் பாட்டுக்க கேஷுவலாக பார்க்க எல்லோரும் யாரா இவ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் பாட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகேவோ அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. என்ன இல்லை நீ தப்பு பண்ணல, தெரியாமல் பண்ணிட்ட, மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சரின்னு சொல்லுவான்னு பார்த்தா டிவோர்ஸுக்கு ஓகே சொல்கிறாங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் ஒரு வேளை அவளுக்கும் நம்ம கூட வாழ பிடிக்கலையோ, அதான் டிவோர்ஸ்னதும் ஓகே சொல்லிட்டா போல. சரி அவள் லைஃப் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஜேகே எங்கேருந்து பார்க்க அவங்க அம்மாவோ என்னடா உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிற, எதையுமே எங்கள்கிட்ட கேட்க மாட்டியான்னு திட்டிக்கிட்டே பின்னாடி வராங்க. அவனோ அம்மா அவள் பாவம்மா, அவள் லைஃப் நல்லா இருக்கட்டும், விட்டுருங்க அப்படின்ட்டு போகிறான். ஜேகே போனதும் தயாங்க அவங்கக்கிட்ட வந்து குட்டிமா அப்படிங்க அண்ணா அப்படின்னு கட்டிட்டு அப்படி அலறிங்க. ஒன்றும் இல்லைடா. ஏன் அவன் தான் பைத்தியம் மாதிரி புரிஞ்சுக்காமல் பேசினான். நீ ஏன்டா டிவோர்ஸ்க்கு ஓகே சொன்னேன்? இப்போயும் ஒன்று கெட்டு போகல, டிவோர்ஸ்லாம் வேணாம், நான் பேசுகிறேன் ஜெக்கிட்ட. அண்ணா நீ பேச வேணாம், எனக்கு தெரியும் உன் ஃப்ரெண்டு ஒரு லூஸு, எல்லாத்தையுமே அவசரம், சும்மா ஆள் தான் வளர்ந்துருக்கான், அறிவு கொஞ்சம் கூட இல்லை. இல்லை என்ன சொல்கிறான் தத்தி முண்டோன்னு, அவன் தான் தத்தி. அவனுக்கு யாருமே புரியலன்னா அதை புரிய வைக்காமல் நான் அங்கே போனால் அவன் தங்கச்சிக்கு மரியாதை இருக்காது. என்ன சொல்ல வர? சாராவோ ஓஹோ மேடம் அப்படி போகிறீங்களா அப்படிங்க, உனக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னு தான் கேட்குறான். சாரா மேடம் அவளோட அருமையை புரிய வைக்க கொஞ்ச நாள் விலகி இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, அப்படி தானே? அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிட்டெல்லாம் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சாரா சொல்ல. ஆமாம் அண்ணி அப்படின்னு கடை தொடச்சிட்டு அவருக்கு இருக்குது. அண்ணா நீ உடனே எனக்கு மாப்பிள்ளை பாரு. எதை இன்னும் டிவோர்ஸே ஆகல மாப்பிள்ளையா? உங்கள் அம்மா ஒரு பக்கம் சட்டப்பை திட்டு வாயில் வச்சிடும் பார்த்துக்கோ. என்ன பேசிகிட்டு இருக்க? மாப்பிள்ளையே நீங்கள் வேணாம் விலக வேணான்னு நான் சொல்லிட்டு இருக்க, நீ என்னன்னா அடுத்த கல்யாணத்துக்கு மா லூஸு மாதிரி வளராத போமா. என்ன லூஸுன்னு மொத்த குடும்பம் தான் லூஸாக இருக்குது. நான் நல்லா தெளிவாக தான் இருக்கேன்.
இங்கே பாருண்ணா, எனக்கு நீ மாப்பிள்ளை பார்க்கணும், அதுவும் உன் ஃப்ரெண்டுக்கு தெரியணும், அப்போ தானே யாருமே தெரியும். ஓ, அவனை வெறுப்பேத்த. ஆமாம், எவ்வளோ படுத்திருப்பாரு, கொஞ்சமாவது நம்ம ரிட்டன் கொடுக்க வேணாம். அவன் கில்ட்டில் நான் வேணான்னு தூக்கி போட்டு போவாரா? என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு ஏற்றுக்காம லூஸ் மாதிரி போனால் அதுக்கு நான் பதிலடி கொடுக்கணுண்ணா. அண்ணா, நீ சொன்னது செய், உன் ஃப்ரெண்டுக்கு நல்லது நினைக்கிறேன்னு நினச்சி எதையாவது போய் அவர்கிட்ட சொன்னேன். சொல்ல மாட்டேன். அவனே வரட்டும், அவன் பண்ணதுக்கெலாம் நான் இந்த வகையில் அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு ரூமில் வந்து அவ்வளோ அழுகிய வருது. ஜெக்கிக்கும் படுதான். அந்த வீட்டுக்கு போனால் உங்கள் நினப்பா இருக்குது. அப்படியே எல்லா பக்கமும் நின்று அழுறான். ஹீரா, என் மனசுக்குள்ளே வந்துட்டடி நீ. எப்போயோ உன்னை கல்யாணம் பண்ணும்போதே பிடிச்சி தாண்டி பண்ணேன். ஆனால் வீம்புக்கு பண்ணி உன் லைஃப்பை இத்தனை நாள் வீணாக்கிட்டேன்னு தோணுது. அதனால தாண்டி உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ தெரியுது அது எவ்வளோ பெரிய தப்பான முடிவுன்னு. என்னால் உன்னை விட்டு இருக்க முடியுமா தெரியலடி. நீ இல்லாத அந்த வீடு எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு கத்திட்டு ஷர்ட்டை கழட்டி அங்கே இருக்க ட்ராயிங் அப்படியே தொட்டு பார்க்குறான். அவன் வச்சுருக்க அந்த டேட்டுவை. ஹீரா ப்ளீஸ்டி, நான் பார்க்கணும் அப்படின்ட்டு என்னென்னமோ மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். நீங்கள் இங்கே நீயா வருவ மகனே அப்படின்னு அழுது கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சபதம் போட்டு அப்படியே ஹாப்பியாக தூங்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜேகே எப்படியும் உங்களை தேடி வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க. தயாங்கோ நீங்கள் சொன்னதை அடுத்த நிமிஷமே ரெடி பண்ணிட்டான். ஜேகேக்கு இங்கே டிவோர்ஸ் பேப்பரை அனுப்பிட்டு அடுத்த நிமிஷம் மாப்பிள்ளை பார்க்கவும் ரெடி ஆகிட்டான். ஜேகேக்கு டிவோர்ஸ் பத்திரம் வந்ததுமே அப்படியே பைத்தியம் முடிஞ்ச மாதிரி தலையில் கழிச்சிட்டு அப்படியே அதையும் வெறிச்சு பார்த்துட்ருக்கான். அவங்க அம்மா அப்பா இப்போ அங்கே தான் இருக்காங்க, அவங்க கூட சரி தனியாக இருக்கானேன்னு அவங்களுக்கும் செம்ம காண்டாக்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு இதையும் உத்து பார்த்துட்டு போகிற, சைன் பண்ணி அனுப்பு. அவள் லைஃப் நல்லா இருக்கணும் தானே டிவோர்ஸ் தரேன்டா. இப்போ என் மருமக நல்லா இருக்கணும், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால் சீக்கிரம் நீ கையெழுத்துப்படு. அப்போ தான் அவளுக்கு இன்னொரு பக்கம் கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளை வேறு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல மாப்பிள்ளையாக அமையணும். நம்மளும் பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. வாட் அப்படின்னு பார்க்குறான். என்ன நீ தான் டிவோர்ஸ் தரேன்ட்டில்ல, அப்புறம் என்ன, சீக்கிரம் போடு, அவள் லைஃப் நல்லா இருக்கணும், ஆமாம் கிளம்ப வாங்க அப்படிங்க அவங்க அப்பாவும். சரிம்மா அப்படின்ட்டு போகிறாரு. எதை, நான் இன்னும் டிவோர்ஸ்க்கு சைன் கூட பண்ணல, எங்களுக்கு டிவோர்ஸே ஆகலை, அதுக்குள்ளே மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? மாப்பிள்ளை பொண்டாட்டிக்கு எவன்டா மாப்பிள்ளை பார்க்குறது? செம்ம காண்டில் ஜெயிக்கவும் ரெடி ஆகிட்டு வர அவங்க அம்மா. மேலே யாராருங்க அவனை பார்க்க. என்ன இல்லை, நாங்கள் தான் போகிறோம், நீ ஏன்ப்பா வர? நானும் வரேன். இல்லைப்பா, நீ வந்தால் உனக்கு அங்கே மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. அவனும் அவங்க அப்பாவும் மறைக்கா. இல்லைடா நச்சா தானே, என்ன இருந்தாலும் முன்னாள் பொண்டாட்டி, அதனால் முன்னாளோ இன்னும் அப்படி எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகலை. ஓ, இருந்தாலும் ஆக போதில்லப்பா, நீ தான் வேணாம் அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ட்டா, இப்போ எதுக்கு வந்து மனசை கஷ்டப்படுத்திக்கல, வேணாம் விடு, அந்த பொண்ணை யாரையா கிளம்பிட்டு நிம்மதியாக இருக்கட்டுமே அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல. வாயை மூட்டை வாங்க அப்படின்ட்டு முன்னாடி போய் காரில் ஏற. இவங்க ரெண்டு பேர் சிரிச்சுக்கிறாங்க. மருமக கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கா. நம்ம லூசு பையனை பற்றி அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சரி வா, அதுக்குள்ளே நம்ம விட்டுட்டு போயிட போகிறோம், அவன் இருக்கிற அவசரத்துக்கு விட்டுட்டு போனாலும் போயிடுவான் அப்படின்ட்டு கடைக்கடன்னு வந்து 2 பேர் ஏறிக்கா. கார் அங்கே ஜெட்டு வேகத்தில் அவங்க வீட்டு வாசல் வந்துருக்குது. அவங்க 2 பேரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்து காண்டா பாவி இவங்க கூட வந்து தப்போ அப்படிங்கிற மாதிரி அப்பாடான்னு 2 பேரும் இறங்குறாங்க. வீடே ஜெகஜோதியாக இருக்கு. என்னது இது? அது அவங்க சொந்தத்தில் மாப்பிள்ளை வந்திருக்கு, அதுதான் நல்லா பெரிய இடமா அப்படின்ட்டு ஜேகேவோ அப்படியே உள்ளே வரான். செம்ம காண்டாகுது. வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட வந்துட்டு சாரி வாங்க தம்பி அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. அவனுக்கோ ஓ அதுக்குள்ளே நான் மாப்பிள்ளை இல்லையா, அந்த பட்டத்துலேருந்து என்ன எடுத்தா ஜாடிங்கிறாரு. ஜேகே அப்படியே ஒரு தயாங்கும் சாராக்குமே சிரிப்பு வருது, இருந்தாலும் அடக்கிட்டு டே வா மச்சான் வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோ வாங்க மச்சான் அப்படின்னு சொல்கிறான். இவன் யாரை மறுபடியும் கூப்பிட்றான்னு பார்த்தா அங்கே ஜிமின் ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து அப்படின்னு வந்து உட்காரான் தயாங். இது என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் மச்சான், உனக்கு தெரியாதுல்ல, இவன் என்னோடய புது பிஸ்னஸ் பார்ட்னர். இப்போ என் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் குடும்பத்துலேயும் ஒருத்தன் ஆக போகிறான், அதாவது நம்ம குடும்பத்தில். இவர் வந்து என் ஒய்ஃபோட அண்ணன் அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு வந்து அறிமுகப்படுத்த. ஜெக்கோக்கோ அப்படியே சுருன்னு இருது. என் பொண்டாட்டி தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கான்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறான் தயாங்கோ. மச்சான் என்ன இருந்தாலும் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கி போகிறீங்க, அடுத்தது அவனுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், இப்போ எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் ஜிமின் கிட்ட தங்கச்சி பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவன் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொன்னான். அப்போ அடுத்தவன் பண்ணாட்டினா சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி ஜேகே கேட்க. ஜிமினோ சிரிச்சிட்டு என்ன ப்ரோ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க போல், இங்கே பாருங்கள் அப்படிலாம் இல்லை, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்ததும். ஸோ கேட்டார், அவங்க தான் அவங்களோட கல்யாணம் பண்ணி சரியாக வாழலாமே, அப்புறம் என்ன அவங்க 2 பேத்துக்கும் செட் ஆகலை. அப்படி இருக்கும்போது யாரோட பிடிச்சி போகுது அவங்களோட லைஃப் அமைச்சிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ட்டு அப்படியே ஜேகேவை குத்துற மாதிரி ஜிமின் பேச. ஜேகேவுக்கும் செம்ம கண்டாவது அப்படின்ட்டு போய் உட்காந்துக்கிறான். அப்படியே உட்காந்து நகத்தை கடிச்சிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறான். ஜிமினை விழுந்து எல்லாரும் கவனிக்காத பார்க்க ஜேகேக்கு செம்ம கண்டா உங்களை கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே நீங்கள் செம்ம அழகாக
சாரியில் ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்க ஜேகேவோ அப்படியே பேன் பார்த்துக்க ஜிமின் வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்ல இங்கே ஜேகேக்கு பற்றிக்கிட்டே இது வயிறு அப்படியே திரும்பி ஜிமின் ஒரு முறை டேய் என் பொண்டாட்டிடாவ நடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இங்கே எல்லாருக்குமே சிரிப்பு வருது. ஜேகே தான் செம்ம காண்டில் இருக்கான். நீங்கள் ஜேகே பக்கம் திரும்பவே இல்லை. அப்படியே ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டேன். அவனுக்கு போய் காஃபி கொடுக்க ஜேகேக்கு அதுக்கு மேலே பற்றிக்கிட்டேது. இவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அப்போ எப்போன்றதாலும் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமா, நம்ம ஏன் ஹனிமூன் போகல அப்படிலாம் குழஞ்சி பேசுனீங்க, அத்தனையும் நடிப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கா. நீங்களும் மாப்பிள்ளை கிட்டே நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமினா நானுமே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், பேசலாமா அப்படிங்க. என் ரூமில் போய் பேசலாம் அப்படின்னு 2 பேர் போக்க இங்கே ஜேகேவால் உட்காரமில்ல. என் பொண்டாட்டிக்கிட்டா அவன் என்னடா தனியாக பேச போகிறான் அப்படின்ட்டு தயாங்க பக்கம் எனக்கும் அங்கே போகணும். நீ ஏன் மச்சான் 3ஆவதா அங்கே போகிற? அவங்க 2 பேர் ஏதோ பர்சனலாக என் பொண்டாட்டிக்கிட்டா அவன் பர்சனல் பேசுவான், நான் 3ஆவது மனுஷனா நல்லா இருப்பீங்களா நீங்களா அப்படின்ட்டு அதில் எனக்கு அர்ஜெண்ட்டாக இது வருது அப்படின்னு 1 ஃபிங்கரை காட்ட நீ ஏறும் தேவையில்ல என் பொண்டாட்டி ரொம்ப தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு போக சாராவோ விட்டுங்க அவனே பாவம் அப்படிங்கிறா. தயங்கோ இதுக்கு மேலே ஓட்ட வேணான்னு. சரி யூஸ் பண்ணிக்கோ மச்சான் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து கடன்னு ஜேகே அப்படியே மேலே ஓடுறான். இங்கே நீங்கள் அப்படியே நின்றுட்டு ஜிமின் என்ன உங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பொசசிவ் அது போல்? ஆமாம் அவர் அப்படி தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வரா. நீங்கள் 2 பேரும் சிரிச்சுட்டு பார்த்தோன்னா இன்னும் உனக்கு வயிறு எரியுது. அப்படியே மேலே வந்ததும் நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஜிமினை திரும்பி அது இவ என்னோட ஒய்ஃப், அதாவது எங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, அதனால் லாஸ்ட்டாக அப்படின்னு ஜிமின் பார்க்க அவகிட்ட ஒரே ஒரு கிஸ் லவ் பிரேக்கப் கிஸ் கொடுத்துட்டு நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல எதை அப்படின்னு பார்க்குறீங்க. நம்ம எப்படா லவ் பண்ணோம் இல்லை பிரேக்கப் கிஸ் வேறு அப்படின்னு நீங்கள் பார்க்க அடுத்த நிமிஷம் ஜேகே யாரையும் எதிர்பார்க்காம கிட்ட வந்து உங்களை இழுத்து அப்படியே கிஸ் பண்ணா. நீங்கள் கொஞ்ச நேரம் அவனை தள்ள ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அப்படியே அமைதியாயிருங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணியிருக்க. ஜிமினோ இந்த படம் பார்க்க வேணா என்ன கூப்பிட்டீங்க அப்படிங்க. ஜேகே அப்படியே உங்களை விட்டுட்டு அப்படியே ஜிமின் பக்கம் திரும்பி ப்ரோ இதுக்கு மேலேயும் நீங்கள் இவ்வளோ கல்யாணம் பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்குறான். அது வந்து அப்படின்னு ஜிமின் எதுவும் சொல்வார், இவன் விட மாட்டான் போல அப்படின்ட்டு மறுபடியும் இது பிரேக்கப் கேஸில் என் பொண்டாட்டி என்னால் விட முடியாது, எனக்கு என் பொண்டாட்டி வேணும் அப்படின்னு மறுபடியும் உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு சிரிப்பு வேறு வருது. நீங்கள் ஜேகே பிடிச்சி தள்ளி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. என்ன பண்ணுறேன்னா உன்னை கிஸ் பண்ணுறேன்டி. என்னடி நான் வேணாம் டிவோர்ஸ் தரேன்னு சொன்னால் உடனே அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவியா? அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்கிட்ட அப்பப்போ வந்து ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா ஹனிமூன் போகலையான்னு கேட்டதெல்லாம் அத்தனையும் நடிப்பாடி அப்படின்னு கேட்க இல்லை கோபால் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கோ சாவடிச்சிருவேன் அப்படிங்கிறா. நீங்கள் சிரிச்சிட்டு இப்படி தானே எனக்கு இருந்திருக்கோம், உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணும்னா வச்சுக்கிறீங்க, வேணான்னா தூக்கி போடுறீங்க. இப்போயும் அப்படி தான், அன்னைக்கும் அப்படி தான் என்ன கேட்காம கிஸ் பண்ணீங்க, இப்போயும் அப்படி தான் என் பர்மிஷன் கேட்காம கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு யார் அவ்வளோ உரிமை கொடுத்தா அப்படின்னு நீங்கள் கத்த. அவனும் யார் கொடுக்கணும், நீ எனக்கானவ தானே எவன்டி கொடுக்கணும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து டேஸ்டி நம்ம 2 பேரும் தனியாக சண்டை போட்டுக்கலாம். இவர் வேறு நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. ப்ரோ 2 பேரும் புருஷன் மாட்டாட்டி அப்படி இப்படி இருக்கும், அப்போ கூட வெளியே போகணுன்னு தோண மாட்டேங்குது அப்படிங்க. ஜிமினோ சிரிச்சிட்டு சரி நல்லா இருங்க, வந்தது வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன், என் பொண்டாட்டி வேற உங்களோட நான் இங்கே வந்ததுலேருந்து என்ன நடக்குமோன்னு கீழே நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருப்பா. எதை பொண்டாட்டியா அப்படின்னு ஜேகே பார்க்க பொண்டாட்டி அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு கைராவோட ஹஸ்பண்ட் தான் இவர். தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிறீங்க. ஓகேம்மா கேரியான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து பார்க்க ஜேகேவா அட பாவீங்களா, அப்போ அத்தனை செட்டப் தான் தெரியுமே உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன்னு, ஆனாலும் சாருக்கு வெளியே சொல்கிறதுக்கு ஈகோலாம் இல்லடி, எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு, தப்பெல்லாம் ஏன் மேலே வச்சுட்டு உங்களை போட்டு பாடாக படுத்தியிருக்கேன், அதான் அதுக்கு எனக்கு நல்லது பண்ணுற மொக்கரையை பாரு போங்க. நீங்கள் தானே சொன்னீங்க டிவோர்ஸ் தரேன் இன்னொரு தானே கல்யாணம் பண்ணிக்கோன்னு, நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நகர போகிறீங்க. அப்படின்னு பிடிச்சி இழுக்க ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு போகிறீங்க. அப்படியே இழுத்து ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ்டி போயிடாத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இந்த ஒரு நாள் கேப்பில் தெரிஞ்சுக்கிட்டேன்டி, எங்கே பார்த்தாலும் உன் முகம் தாண்டி தெரியுது, ப்ளீஸ்டி என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, அவன் கல்யாணம் பண்ணுறேன்னு வரான்னு பார்க்கலாம், அவன் வந்தாலும் அவன் முன்னாடி இப்படி தான் கிஸ் பண்ணுவேன், அவன் முன்னாடி மட்டும் என்ன டிவோர்ஸ் கொடுக்க கோர்ட் வந்தால் அங்கேயும் தான் வேணும்னா அப்படின்னு அவங்க ட்ரெஸ்க்குள்ளே கைவிட அப்படின்னு நகர்றீங்க. எதை வேணாலும் பண்ணுவேன், நீ எனக்கு வேணும் அவ்வளோதான், உன்னெல்லாம் எவனுக்கு என்னால் விட்டு கொடுக்க முடியாதுடி அப்படின்ட்டு அப்படியே உங்களை எழுத்து பெட்டில் போடுறான். நீங்கள் அப்படியே அவ்வளோ அவசரமா அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன எவன்
நமக்கு குழந்தை இல்லைன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் எனக்கும் ஆண்மை இருக்குது, இவங்களுக்கும் குழந்தை பிறக்கணும் நிரூபிக்க வேணாம். ஓ, அப்போ ஊருக்கு நிரூபிக்க. அப்படிலாம் இல்லடி, எனக்கும் எவ்வளோ நாள் உள்ளுக்குள்ளே ஆசை இருந்தது, எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி காட்ட போகிறேன். ஐ ஆம் ரியலி சாரி, நான் பண்ண எல்லா தப்புக்கும். ப்ளீஸ் என்னை விட்டு போயிட மாட்டியே அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு, ஆமாம் நினச்சவங்க தான் இப்படிலாம் செட்டப் பண்ணிவிட்டு உட்காரமாக்கும் அப்படிங்கிறீங்க. சாரிடி, எல்லாம் என் தப்பு தான், கிட்ட மனசு விட்டு பேசாது, நான் பண்ண மொதல் தப்பு, ரியலி சாரி அப்படின்ட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணி, அதெல்லாம் சரி, உங்கள் செஸ்டில் அந்த டேட்டூ அது அப்படின்னு ஜெயிக்க முடியல. டக்குன்னு பிடிச்ச அவன் ஷர்ட்டை நகர்த்தி பார்க்குறீங்க. அங்கே தயாங்கோட ஃபேஸ் தான் டேட்டூ போட்டிருக்கான். சி, இதுக்கா இவ்வளோ பில்டப்? அது அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, அதுதான் நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கிறதுக்காக டேட்டூ போட்டேன். அவனுமே என்னோடய டேட்டூவை போட்டிருப்பான். இது வேறையா கர்மம், இதையா நான் ஒளிஞ்சு பார்க்க இத்தனை நாள் தெரிஞ்சுட்டு இருந்தேன். தெரியும்டி, நீ இதை பார்க்க தான் அழைகிறேன்னு. எங்கே இதை பார்த்தா உன் அண்ணன் மேலே நான் வச்சுருக்க பாசம் உனக்கு தெரிஞ்சு போயிருமோ, அப்புறம் என்னால் உங்ககிட்ட ஃபோர்ஸாக நடிக்க முடியாதுன்னு எனக்கு பயம் வந்துடுச்சு, அதனால தான். ஓ, அப்போ எனக்கு சிரிப்பு தான் வருது உங்களை நினச்சா. ஏன்டி பழி வாங்குறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி என்னெல்லாம் பண்ணீங்க அதை நினச்சி தான். சாரிடி, என்னை எங்கே பழி வாங்குனீங்க? என்னை நல்லா படிக்க வச்சுருக்கீங்க, எனக்கு நல்லா தைரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. என்ன அப்பப்போ கொஞ்சம் அடியும் விழுந்தது, அது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தம். சாரிடி, அதுக்கு வேணா நீ என்னை திருப்பி அடிச்சுக்கிறியா சொல்லி வாய மூடல புலின்னு ஒரு அரை கணத்தில் வரீங்க. என்னடி ஒரு பேச்சுக்கு சொன்னால் அடிச்சுட்ட? பின்னா நாங்களே வாங்கிட்டு இருந்தால் இப்போ தான் திருப்பி குடிக்கிறதா? லூசுத்தனமாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பண்ணி வைக்கிறது, அப்புறம் அதுக்கெல்லாம் அடிக்காமல் அப்படின்ட்டு போட்டு மிதித்து எடுத்த ஒரு வழியாக 2 பேரும் சமாதானம் ஆகி, ஓவராகவே சமாதானம் ஆகி, நைட்டு தான் அப்படியே வந்துட்டு வெளியில் சாப்பிட்ற டைமுக்கு போகிறீங்க. தயங்க சிரிச்சிட்டு, பரவாயில்லடா என் தங்கச்சா ரொம்ப சமாதானப்படுத்திட்டு போல, நீ வேறு ஏன்டா, சாரி மச்சான், அடே மறுபடியும் ஆரம்பிக்காதடா, விடு, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல, இனிமேல் வந்து நீ அவளோட ஹாப்பியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா 2 ஃபேமிலியும் ஒன்றாகி ஒரு வழியாக எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்களும் நைட் அப்படியே ரூமில் இருக்கும்போது, ஜேகே உனக்கு பேபி வேணுமா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அவனும் சாரி பேபி, இத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு அப்படின்னு லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே உங்களோட லவ் மேக்கிங் நடக்குது. ஸோ இப்படியே டே ஸ்கிப் ஆக தேங்க்கு அழகான ஒரு பாய் பேபி பிறக்குது. நீங்களும் ஜேகேவும் பார்க்க போயிருக்கீங்க. ஜேகே அதுக்கு வந்துட்டு இந்த செயின் இதெல்லாம் மாமா முறைக்கு எல்லாம் போட்டு விடும்போது, நீ எப்போ குட் நியூஸ் சொல்வ அப்படின்னு கேட்க, நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு ஜேகே மேலே சாஞ்சிட்டு எல்லாரையும் பார்த்து 2 விரல காட்டுங்க. நிஜமாவா அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறீங்க. சரி சீக்கிரம் என் பையனுக்கு ஒரு பொண்ணை பேத்து கொடு அப்படிங்க. ஷுவர் அப்படிங்கிறீங்க. ஜேகேவுக்கு அப்போ தான் தெரியுது, நிஜமா அப்படிக்குள்ள பார்த்து அப்படின்னு கேட்க, அப்படின்னு மண்டியாட்டுறீங்க. ஐயோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படிக்கா என்னெல்லாம் பார்க்காம உங்களை எப்படி ஃபஸ்ட்டு தூக்கி கிஸ் பண்ணுவோம் அதே மாதிரி அப்படியே தூக்கி உங்களை எல்லாம் முன்னாடி கிஸ் பண்ண அவங்களே ஷை ஆகிட்டு அப்படி திரும்பிக்கா தயங்கோ டே நாங்கள்லாம் இருக்கோண்டா அப்படிங்க. யார் இருந்தால் எனக்கு என்ன, ஏன் பொண்டாட்டி ஏன் குழந்த அப்படின்னு அப்படியே உங்களை இறக்கி விட்டு உங்கள் வயிற்றுலையும் கிஸ் பண்ணி, சீக்கிரம் எனக்கு ஒரு குட்டிக்குள்ளே பார்த்து வேணும் அப்படிங்கிறோம். நீங்கள் மண்டையிலே கொட்ட அப்படின்ட்டு, பரவாயில்லையே உன்னையும் அடக்க வரதுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி தயாங்க சிரிக்கிறான். பின்ன பொண்டாட்டிட்டு அடங்கி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, குட்டிமா கோச்சு காத்துடி, அது நான் செல்லமாக உன்னை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறான். நானும் அப்படிங்கிறீங்க. அப்படி அப்படியே நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.